CMA ஃபைனல் பேப்பர் 15ல் டைரக்ட் டேக்ஸ் லாஸ் அண்ட் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் இந்த பேப்பரில் டிசம்பர் 2025 டேர்ம் எக்ஸாமினேஷனுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் இது சப்ளிமெண்ட்ரின்னு இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், disallowance of expenditure incurred for settling regulatory default under specified acts. இந்த நோட்டிஃபிகேஷனில் any expenditure incurred for settling proceedings relating to contravention or default under the following law. சட்டத்தை மீறி நடக்கும்போது அதுக்காக ஏதாவது செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சரை பிஸ்னஸ் டிடக்ஷனாக அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ப்ரொவிஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிரீச் ஆஃப் லாவாக இருந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நாட் அலோட் அஸ் டிடக்ஷன். பட் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டுக்காக பண்ணின எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தால் இட் இஸ் அலோட் அஸ் டிடக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கும்போது. ஸோ இப்போ இந்த பிரீச் ஆஃப் லா அப்படிங்கிறதுல சில ஆக்டை இங்கே சேர்த்துருக்காங்க. ஃபாலோயிங் லாஸ் ஆர் இன்க்ளூடட். என்னென்னா செபி ஆக்ட், செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட், டெபாசிட்ரிஸ் ஆக்ட், காம்படிஷன் ஆக்ட்னு இந்த 4 ஆக்டும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்தது கண்டிஷன்ஸ் ஃபார் நான் ரெசிடென்ட் என்கேஜ்டு இன் த பிஸ்னஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் cruise ships for Section 44 BBC. Section 44 BBC presumptive taxation for non-resident person engaged in the business of cruise ships. ஸோ இதுக்கு சில கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த 44 BBC நான் ரெசிடென்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகணும்னா இந்த கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? நான் ரெசிடென்ட் என்கேஜ்டு இன் த பிஸ்னஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் க்ரூஸ் ஷிப்ஸ் ஷேல் ஆப்ரேட் அ பேசஞ்சர் ஷிப். அந்த ஷிப்பு வந்து பேசஞ்சர் ஷிப்பாக இருக்கணும். அதனுடைய கெப்பாசிட்டி, கேரியிங் கெப்பாசிட்டி மோர் தேன் 200 பேசஞ்சர்ஸ் கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதனுடைய லென்த்து சொல்கிறாங்க. அந்த ஷிப்புடைய லென்த்து 75 மீட்டர்ஸ் அல்லது அதுக்கு மேலே இருக்கணும். இது என்ன பர்பஸ்க்காக இந்த ஷிப்பு இருக்கணும்? ஏற்கனவே இது இந்த க்ரூஸ் ஷிப்ஸுங்கிறது வந்து சொகுசு கப்பல்னு சொல்லுவாங்க. ஃபார் லீஷர் அண்ட் ரிக்ரியேஷனல் பர்பஸஸ் அண்ட் அப்ரோப்ரியேட் டைனிங் கேபின் ஃபெசிலிட்டிஸ். பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான மாதிரி அந்த இதுக்கு சொகுசு கப்பல் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கணும் அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்ராப்ரியேட் டைனிங் அண்ட் கேபின் ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் எல்லாம் ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன், ஆப்ரேட் சச் ஷிப் ஆன் ஷெட்யூல்டு வாயேஜ். ஸோ அந்த கப்பல் எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி அதனுடைய பயணம் எப்படி இருக்கணுங்கிறது ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. வாயேஜ்னா ஷிப்பு மூலமாக பண்ணக்கூடிய பயணம். ஸோ இது ஷெட்யூல்டு வாயேஜ் ஆர் ஷோர் எக்ஸ்கர்ஷன். இது சொகுசு கப்பலுங்கிறது ஒரு ஷோர்லேருந்து இன்னொரு ஷோருக்கு போகிற மாதிரி. ஸோ அப்போ அந்த எக்ஸ்கர்ஷன் பண்ணுறப்ப அது அட்லீஸ்ட் 2 சீ போர்ட்டு இந்தியாவில் இருக்கிறத டச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷோர் எக்ஸ்கர்ஷன் ஆர் ஷெட்யூல்டு வாயேஜாக இருக்கணும். அது அட்லீஸ்ட் 2 சீ போர்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய குறைஞ்சது 2 சீ போர்ட் இந்தியாவில் இருக்கிறத டச் பண்ணுறதா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரே சீ போர்ட்டாக இருந்ததுன்னா அது 2 தடவை டச் பண்ணினதாக இருக்கணும். சேம் சீ போர்ட் ஆஃப் இந்தியா ட்வைஸ். ஸோ இது செகண்ட் கண்டிஷன். ஆப்ரேட் such ship on scheduled voyage or shore excursion touching at least 2 seaports of India or same seaport of India twice. மூணாவது கண்டிஷன், ஆப்ரேட் such ship primarily for carrying passengers and not for carrying cargo. சரக்கு ஏற்றிட்டு போகிறதுக்காக அந்த கப்பல் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரைமரிலி அது என்ன பர்பஸ்க்காக இருக்கணும்? பேசஞ்சரை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஷிப்பாக இருக்கணும். அதோட 4வது கண்டிஷன், அண்ட் ஆப்ரேட் சச் ஷிப் as per the procedure and guidelines if any issued by Ministry of Tourism or Ministry of Shipping. மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங்லேயோ அல்லது டூரிசம்லேயோ மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம்லேயோ ஏதாவது கைட்லைன்ஸோ ப்ரொசீஜரோ கொடுத்துருந்தாங்கன்னா அதன்படி தான் இந்த ஷிப்பை ரன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 4 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் செக்ஷன் 44 BBC அப்ளிகபிள் ஆகணும்னா. ஸோ செக்ஷன் 44 BBCனா ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் நான் ரெசிடென்ட் பர்சன். அவங்க க்ரூஸ் ஷிப்ஸை ஆப்ரேட் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் 44 BBC அப்ளிகபிள் ஆகணும்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படிங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கம்ப்ளையன்ஸ் ஆஃப் சர்டன் பிஸ்னஸ் ட்ரஸ்ட். இதில் அமெண்ட்மெண்ட்டு, பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டு ரேட்டு இன்வீட் அந்த மாதிரி பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டு சில ஃபார்ம்ஸை ஃபர்னிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரூல் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அமெண்ட்மெண்ட் இன் கம்ப்ளையன்ஸ் இதில் சில அமெண்ட்மெண்ட் இருக்குது. அதாவது அமெண்டட் த இன்கம் டேக்ஸ் ரூல் பை சப்ஸ்டிடியூட்டிங் த ரூல் 12CA. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டை இந்த ரிவைஸ்டு ரூல் படி ஃபார்ம் 64A சப்மிட் பண்ணணும். யாருக்கு சப்மிட் பண்ணணும்? ஜூரிஸ்டிக்ஷனல் பிரின்சிபல் கமிஷனர் ஆர் கமிஷனர். என்றைக்கு டேட்குள்ளே பண்ணணும்? ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சு வர்ற 15th ஜூனுக்குள்ளே
ஃபர்னிஷ் பண்ணணும். இது டிஜிட்டலாக சைன் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ சர்டிஃபைடு பை அன் அக்கௌண்டன்ட். ஒரு அக்கௌண்டன்ட் அதுட்டு சர்டிஃபை பண்ணியிருக்கணும். டிஜிட்டலி சைன்ட் அண்ட் சர்டிஃபைடு பை அன் அக்கௌண்டன்ட். இதோட அடிஷ்னலாக இன்னொரு ஃபார்ம் 64A ஒரு ஃபார்ம் சொல்லிட்டாங்கல்ல, அடுத்து 64B அப்படிங்கிற ஃபார்மை ப்ரொவைட் பண்ணணும். இது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு. 64B ஃபார்ம் நம்பர் 64B டு பி ப்ரொவைடட் டு யூனிட் ஹோல்டர்ஸ். இது என்ன டேட்டுக்குள்ளே கொடுக்கணும்? 30th ஜூனுக்குள்ளே கொடுக்கணும். இது வந்து ஜென்ரேட்டட் அண்ட் டவுன்லோடட் ஃப்ரம் த போர்ட்டல் ஸ்பெசிஃபைட் பை இன்கம் டேக்ஸ் சிஸ்டம் டைரக்டரேட். இது டியூலி வெரிஃபை பண்ணிவிட்டு இது கொடுக்கணும். ஸோ இந்த 2 ஃபார்மும் பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரிவைஸ்டு ரூலில் இந்த கம்ப்ளைண்ட்ஸில் அமெண்ட்மெண்ட் இருக்குது. அடுத்தது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டியூ டேட் ஃபார் ஃபர்னிஷிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். அசஸ்மெண்ட் 25-26க்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபர்னிஷ் பண்ண வேண்டிய டைம் லிமிட், அதாவது ஆடிட் பார்க்க வேண்டிய ரெக்யர்மெண்ட் இல்லாத அசஸிஸ் எல்லாருக்குமே 31 ஜூலையில் இருந்து 15th செப்டம்பர்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டு இங்கே சொல்கிறாங்க. ஃபார் த அசஸிஸ் ஹூஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் சப்ஜெக்ட் டு ஆடிட். 31 ஜூலை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் டியூ டேட் இருக்கும். அது இப்போ 15th செப்டம்பர் 2025 மாற்றிருக்காங்க அசஸ்மெண்ட் 25-26க்கு. அடுத்தது ITR 1 சஹஜ். இந்த ஃபார்ம் அசஸி யாருக்கு கேபிட்டல் கெயின் 112Aல 1,25,000க்குள்ளே இருக்கும், அப் டு 1,25,000 வரைக்கும் கேபிட்டல் கெயின் இருக்கக்கூடிய அசஸி. அதே சமயத்தில் அவங்களுக்கு அண்ட் டூ நாட் ஹாவ் எனி ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ். ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் எதுவும் வந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி கேரி ஃபார்வர்ட் லாஸும் எதுவும் இருக்கக்கூடாது அண்டர் த ஹெட். ஸோ அப்போ கேபிட்டல் கெயின் 112Aல 1,25,000 வரைக்கும் கேபிட்டல் கெயினும், இந்த ஹெட்டில் தட் இஸ் கேபிட்டல் கெயினில் ப்ராட் ஃபார்வர்ட் அல்லது கேரி ஃபார்வர்ட் லாஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த பர்சன் என்ன பண்ணலாம்? இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ITR 1 அல்லது ITR 4 அவங்க ஃபைல் பண்ணலாம். பட் மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஸோ 112Aல அப் டு 1,25,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் அப்படிங்கிற ப்ரொவிஷன் நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 112Aல 1,25,000 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அசஸி. ஆனால் அதே சமயத்தில் ப்ராட் ஃபார்வர்ட் கேரி ஃபார்வர்ட் லாஸ் எதுவும் அந்த ஹெட்டில் இல்லை அப்படிங்கும்போது அவங்க ITR 1 அல்லது ITR 4 ஃபைல் பண்ணலாம், ப்ரொவைடட் அதர் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அண்டர் செக்ஷன் 158BC, தட் இஸ் ITR B. 158BCனா பிளாக் அசஸ்மெண்ட்டு. ஸோ பிளாக் அசஸ்மெண்ட்டில் அந்த அசஸி அவருடைய அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம், தட் இஸ் சர்ச் அல்லது ரெக்வசிஷன் 132-132Aல அவருடைய இன்கம் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க, டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம்க்கு இந்த பிளாக் பீரியடுக்கு, பிளாக் அசஸ்மெண்ட்டுங்கிறது லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் தான், ஜூன் எக்ஸாம்க்கு அப்ளிகபிள் தான். இந்த ITR Bயை அந்த அசஸி ஃபர்னிஷ் பண்ணணும். ஸோ இந்த ITR B என்ன மேனரில் ஃபர்னிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அண்டர் செக்ஷன் 158BC அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் பர்சன் ஹூஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பி ஆடிட்டட், செக்ஷன் 44EBயில் டேக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டிய பர்சனாக இருந்தால் அண்ட் கம்பெனியாக இருந்தால், பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தால், இந்த 3 கேஸ்லேயும் அந்த ரிட்டர்னை எப்படி ஃபர்னிஷ் பண்ணணும்? எலக்ட்ரானிக்கலாக அதை ஃபர்னிஷ் பண்ணணும் அண்டர் டிஜிட்டல் சிக்னேச்சர். மற்ற அசஸிஸ் எல்லாருக்கும் இந்த பிளாக் அசஸ்மெண்ட்டில் வரக்கூடிய பர்சன்ஸ் அதர் தேன் தீஸ், இந்த மேலே இருக்கிற இந்த 3 கேட்டகரி தவிர மற்ற பர்சன்ஸ் எல்லாருக்கும் எலக்ட்ரானிக்கலாக டிஜிட்டல் சிக்னேச்சரில் பண்ணலாம், அல்லது டிரான்ஸ்மிட்டிங் டேட்டா எலக்ட்ரானிக்கலி இந்த ரிட்டர்ன் அண்டர் வெரிஃபிகேஷன் கோட், எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோடு மூலமாகவும் இதை அவங்க வெரிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், வைவர் ஆன் லெவி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 201 IA 2 ஆர் 206C7. இது எதுக்காக இந்த செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, TDS-TCS பேமெண்ட்டை டேக்ஸ் பேயருடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிருக்கும், பட் கவர்மெண்ட்டுடைய அக்கௌண்ட்டில் அது கிரெடிட் ஆனது டியூ டேட்டுக்கு அப்புறமா கிரெடிட் ஆகிருக்கும். பட் இதுக்கான காரணம் வந்து டேக்ஸ் பேயர் கிடையாது, டேக்ஸ் பேயருடைய கண்ட்ரோலை மீறி டெக்னிக்கல் கிளிச்சஸ்னால இந்த டிலே வந்திருக்கும். அப்போ இந்த கேஸில் அவங்க தேவையில்லாமல் பெனல்ட்டி பே பண்ண வேண்டாம்ல, அதுக்கு தான் இந்த வெய்வர் ஆன் லெவி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆர்டர் பண்ண இதுக்கு அப்ளிகேஷன் போடணும். அந்த பர்சன் யாரோ அவங்க இந்த வெய்வர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத அப்ளிகேஷன் போடணும், வெய்வர் அப்ளிகேஷன் போடணும். இதுக்கான டைம் லிமிட்டை அந்த ரெலவென்ட் ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சதில் இருந்து 1 year, வித்தின் 1 year ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ரெலவென்ட் ஃபைனான்ஷியல் இயர். இந்த அப்ளிகேஷனை டிஸ்போஸ் பண்ண வேண்டிய டைம் லிமிட் 6 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த மந்த் இன் விச் த அப்ளிகேஷன் வாஸ் ரிசீவ்ட். அப்ளிகேஷன் எந்த மாதத்தில் ரிசீவ் பண்ணுறாங்களோ அதிலிருந்து 6 மாதத்துக்குள்ளே இதை டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான இதை வெரிஃபை பண்ணிவிட்டு இதுக்கான ஆர்டரை இஷ்யூ பண்ணக்கூடிய அத்தாரிட்டி, கம்பிட்டன்ட் அத்தாரிட்டி யார்? சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இன்கம் டேக்ஸ், பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், ஆஸ் த கேஸ் மேபி இவங்க தான் கம்பிட்டன்ட் அத்தாரிட்டியாக இருப்பாங்க.
Next, FAQ, frequently asked questions on guidelines for compounding of offences under Income Tax Act 1961. இந்த காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸுக்கு ரிவைஸ்டு கைட்லைன்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு எஃப்ஏக்யூஸ் அதை பற்றி இந்த பேரால சொல்கிறாங்க. எஃப்ஏக்யூஸ் டு கிளாரிஃபை த ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் ஃபார் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ். ஸோ இந்த கைட்லைன்ஸில் அப்டேட் பண்ண இந்த கைட்லைன்ஸில் காம்பவுண்டிங் ஃப்ரேம் ஒர்க்கை லிபரலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிற அதில் இருந்த பார், அதுக்கான லிமிட்டை ரிமூவ் பண்ணுது. அதோட லிமிட்டேஷன் பீரியட் 36 மந்த்ங்கிறத எலிமினேஷன் பண்ணுது. அதோட எல்லா அஃபென்சஸுக்குமே காம்பவுண்டிங் அலோவ் பண்ணுறது. இந்த மாதிரி இது எல்லாமே இந்த பாயிண்டில் எஃப்ஏக்யூவில் கிளாரிஃபிகேஷனாக இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டட் கைட்லைன்ஸில் என்ன இருக்கோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் மாதிரி எஃப்ஏக்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபென்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் அட் எனி டைம் போஸ்ட் அஃபென்ஸ் இந்த அப்ளிகேஷன் காம்பவுண்டிங் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். ஈவன் ப்ராசிக்யூஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கூட பண்ணலாம். ஸோ இப்போ காம்பவுண்டிங்கிறது வந்து கில்ட்டை வந்து அட்மிட் பண்ணிக்கிற மாதிரி எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்கே பாயிண்ட்டு கொடுக்குறாங்க. காம்பவுண்டிங் இஸ் நாட் டீம்ட் அஸ் அட்மிஷன் ஆஃப் கில்ட். காம்பவுண்டிங்னா என்ன? ப்ராசிக்யூஷன்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதோ அல்லது ஒரு அமௌண்ட்டு பே பண்ணுறதோ தான் காம்பவுண்டிங்னு சொல்லுவோம். அப்போ காம்பவுண்டிங்கிறது இஸ் நாட் டீம்ட் அஸ் அட்மிஷன் ஆஃப் கில்ட் அப்படின்னு இந்த ரிவைஸ்டு கைட்லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலரில் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஜூரிஸ்டிக்ஷன், அப்ளிகேஷன் ஃபார்மேட் எப்படி, ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டுமே இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காம்பவுண்டிங் சார்ஜஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க, அதுக்கான பேமெண்ட்டை எப்படி பண்ணணும் த்ரூ த இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் போர்ட்டல். இதுக்கு மேபி எக்ஸ்டெண்டட் அப் டு 24 மந்த் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டு இது பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் இந்த எஃப்ஏக்யூவில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. பட் எஃப்ஏக்யூலாம் இங்கே கொடுக்கல. அடுத்தது டிசிஎஸ் அப்ளிகபிலிட்டி. ஸ்பெசிஃபைடு லக்ஸரி குட்ஸுக்கு டிசிஎஸ் அப்ளிகபிலிட்டி, அது என்னென்ன ஐட்டம் அப்படிங்கிறது இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். ஸ்பெசிஃபைடு லக்ஸரி அல்லது ஹை வேல்யூ குட்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த குட்ஸுடைய வேல்யூ 10 lakhs எக்ஸீட் ஆகும்போது அங்கே டிசிஎஸ் கம்பல்சரி. ஸோ டேக்ஸ் இஸ் டு பி கலெக்டட் பை த செல்லர். இதில் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. ரிஸ்ட்டு வாட்ச்சு, அடுத்தது இந்த ஆர்ட் பீசஸ், கலைப்பொருட்கள், ஆன்டிக்ஸ், பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ், அடுத்தது இந்த கலெக்ஷன் எடுத்து வச்சுருப்பாங்களா, காயினோ ஸ்டாம்போ கலெக்டபிள்ஸ் அது, அடுத்தது கப்பல் ரிலேட்டடாக அந்த யாட்சு, போட்டு அண்ட் கேனோஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சன்கிளாஸஸ், பேக்கில் ஹேண்ட் பேக், பர்சஸ் அதெல்லாம் பேக்ஸில், அண்ட் ஷூ, அடுத்தது ஸ்போர்ட்ஸ் வியர் அண்ட் எக்யூப்மெண்ட், இதில் கோல்ஃப் கிட், ஸ்கை வியர், இது எல்லாமே இதில் எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. அடுத்து ஹோம் தியேட்டர் அண்ட் ஹார்சஸ், இந்த ஹார்ஸ் ரேசிங் அல்லது போலோக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹார்சஸ். சேஃப் ஹார்பர் ரூல் ஃபார் அசஸ்மெண்ட் 25-26 நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ரூல் 10TD. இதில் ஒரு எலிஜிபிள் அசஸி எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணும்போது அவங்க சேஃப் ஹார்பர் ரூல் அடாப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா. சேஃப் ஹார்பர் ரூல்னால் என்ன? ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங், ஒரு அசஸி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் உடைய அந்த ரூல்ஸை, அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணாமல் அசஸி என்ன ப்ரைஸு டெக்ளேர் பண்ணுறாரோ அதையே இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். அவங்க எலிஜிபிள் அசஸியாக இருக்கணும், எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனாக இருக்கணும் அவங்க பண்ணுறது. அதோட சேஃப் ஹார்பர் ரூல் அவங்க ஆப்ஷன் எடுத்திருக்கணும். அது இன்வேலிடாக இருந்திருக்கக்கூடாது. த ஆப்ஷன் எக்ஸைஸ்டு பை த அசஸி இஸ் நாட் ஹெல்ட் டு பி இன்வேலிட் அண்டர் ரூல் 10TE. ஸோ அந்த ஆப்ஷன் சேஃப் ஹார்பர் ரூல் ஆப்ஷன் அவங்க எடுத்தது வேலிடாக இருக்கணும். அந்த சமயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் அசஸி டெக்ளேர் பண்ணதையே இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இது எல்லாமே சப்ஜெக்ட் டு சர்டன் conditions if it is in accordance with the circumstances as specified in herein below. அப்போ சேஃப் ஹார்பர் ரூல் 10D இதில் எலிஜிபிள் அசஸி யார், எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் என்னென்னலாம் இருக்கணும், அந்த எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனில் எந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் சேஃப் ஹார்பர் ரூலை அவங்க அப்ளை பண்ணிக்கலாம், தட் இஸ் அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ சேஃப் ஹார்பர் ரூல்னால் எலிஜிபிள் அசஸியாக இருக்கணும், அவங்க எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும். அதோட சேஃப் ஹார்பர் ரூலுக்கான ஆப்ஷன் அவங்க எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும். அது இன்வேலிடாக இருக்கக்கூடாது. இட் இஸ் நாட் ஹெல்டு டு பி இன்வேலிட் அண்டர் ரூல் 10E. இந்த கேஸில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் அசஸி என்ன டெக்ளேர் பண்ணுறாரோ அதையே இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இஃப் இட் இஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த சர்க்கம்ஸ்டன்சஸ், அது என்னென்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறதும் இங்கே கொடுத்துருக்காங்க. எது எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம்.
ஸோ இங்கே எலிஜிபிள் அசஸினா யார்? எந்த ஒரு அசஸி அதனுடைய நான் ரெசிடெண்ட் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ்க்கு இந்த எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இங்கே எலிஜிபிள் அசஸி. ஸோ எலிஜிபிள் அசஸி என்டர்ட் இன்டு அன் எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன். இப்போ எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் என்னென்ன? ப்ரொவிஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், அதே மாதிரி ப்ரொவிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள் சர்வீசஸ், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு எலிஜிபிள் அசஸி யார் கூட இந்த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க? நான் ரெசிடெண்ட் அசோசியேட்டட் என்டர்பிரைஸ். ஸோ எந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் அவங்க பண்ணினா இந்த சேஃப் ஹார்பர் ரூல் அவங்க அடாப்ட் பண்ணிக்க முடியும்? ஸோ இவங்க சொல்கிற தட் இஸ் அசஸி டெக்ளேர் பண்ணுற அதே ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸை இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனில் ஃபஸ்ட்டு ஒன் பார்க்க போகிறோம். ப்ரொவிஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு எலிஜிபிள் அசஸி நான் ரெசிடெண்ட் அசோசியேட்டட் என்டர்பிரைஸுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணும்போது இந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் சேஃப் ஹார்பர் ரூல் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சேஃப் ஹார்பர் ரூல்னால் என்னென்னு பார்த்தோம். அசஸி சொல்கிற டெக்ளேர் பண்ணுற அதே ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸு தட் இஸ் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கான சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னவா இருக்கணும் அது இங்கே அடுத்தது கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் declared by the eligible assessee from the eligible international transaction in relation to operating expense incurred is not less than 17%, not less than 18%. பட் இது ரெண்டு கேஸில் கொடுக்குறாங்க. அதனுடைய டிரான்சாக்ஷன் வேல்யூ தட் இஸ் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் வேல்யூவை பேஸ் பண்ணி அதனுடைய ரேஷியோ எவ்வளவு இருக்கணும்னு சொல்கிறாங்க. எந்த ரேஷியோ? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டிவைடட் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். இந்த ரேஷியோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற இந்த ரேஷியோ, இந்த பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கணும்னா 17%க்கு குறையாமல் அல்லது 18%க்கு குறையாமல் இருக்கணும். ரெண்டு கேஸில். ஒன்று, இந்த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் இதனுடைய வேல்யூ 100 crore இருக்குது அப்படின்னா டஸ் நாட் எக்ஸீட் அ சம் ஆஃப் 100 crore. எது டஸ் நாட் எக்ஸீட் அ சம் ஆஃப் 100 crore? வேல்யூ ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் 100 crore தாண்டாமல் இந்த டிரான்சாக்ஷன் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுடைய வேல்யூ இருந்ததுன்னா அங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். இப்போ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் 100 ரூபா அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு குறைஞ்சது 17 இருக்கணும், நாட் லெஸ் தென் 17% அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் 100 ரூபா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சது 17 இருக்கணும், 17க்கு கம்மியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சேஃப் ஹார்பர் ரூலை இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். அதே இது இந்த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுடைய வேல்யூ 100 crore தாண்டி இருக்குது, பட் 300 crore தான் இருக்குது அப்படின்னா இந்த கேஸில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸுங்கிறது 18%க்கு குறையாமல் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல 1% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸுங்கிறது 18% அல்லது அதுக்கு மேலே இருந்ததுன்னா இங்கே சேஃப் ஹார்பர் ரூலை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இங்கே கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் மீன்ஸ் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டெவலப்மெண்ட் யூஸிங் நோன் மெத்தட்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் டூல்ஸ். ஒரு பிஸ்னஸ் ஆப் சாஃப்ட்வேர் அதை டெவலப் பண்ணுறதா இருக்கலாம். அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டெவலப்மெண்ட், இது ஏற்கனவே தெரிஞ்ச நோன் மெத்தட் அல்லது எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் டூல்ஸை வச்சு பிஸ்னஸ் ஆப் சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டெவலப்மெண்ட். அண்ட் தென் சப்போர்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமை ஃபர்தராக சப்போர்ட் பண்ணுற சர்வீஸாகவும் இருக்கலாம். இன்னொன்று, கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸை கன்வர்ஷன் பண்ணுறது அல்லது டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, அந்த சர்வீசஸுமே இதில் இன்க்ளூடட். ஸோ இப்போ இதெல்லாம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ்னால் என்னென்னலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமில் யூசர் ஃபங்க்ஷனாலிட்டியை ஆட் பண்ணுறது. இப்போ யார் யூஸ் பண்ணுறாங்க? எம்ப்ளாயி யூஸ் பண்ணுறாங்களா அல்லது மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்களா, யார் அல்லது எண்டு கஸ்டமர் யார் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டியை ஆட் பண்ணுறது. ஸோ ஆடிங் யூசர் ஃபங்க்ஷனாலிட்டி டு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அண்ட் டீபக்கிங் ஆஃப் சிஸ்டம். எரர் ஏதாவது இருந்ததுன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறது, டீபக்கிங் ஆஃப் சிஸ்டம். அண்ட் அடாப்டேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது. அல்லது ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூசர் டாக்குமெண்டேஷன், இப்போ யூசர் மேனுவல் மாதிரி யார் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூசர் டாக்குமெண்டேஷன்.
but does not include any research and development services. But இதில் research and development services எதுவுமே include ஆகாது, whether or not in the nature of contract research and development services. ஸோ அது கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் எதுவுமே இதில் இன்க்ளூட் ஆகாது. ஸோ வெரி சிம்பிள். அடுத்தது ப்ரொவிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள்டு சர்வீசஸ். மேலே பார்த்தது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். இப்போ அடுத்தது பார்க்குறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள்டு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப இங்கே சேஃப் ஹார்பர் ரூலுக்கு என்ன சர்க்கம்ஸ்டன்சஸை சொல்கிறாங்க. இங்கேயுமே இந்த சேம் பாயிண்ட்டு தான். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன் ரிலேஷன் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். இது எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனில் இருந்து வரக்கூடிய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அஸ் டெக்ளர்டு பை எலிஜிபிள் அசஸி. இங்கேயுமே அதே பாயிண்ட்டு தான். இங்கே இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுடைய வேல்யூ டியூரிங் த ப்ரீவியஸ் இயர், அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் சச் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் என்டர்ட் இன்டு டியூரிங் த ப்ரீவியஸ் இயர், அது 100 crore எக்ஸீட் ஆகலைன்னா இந்த பர்சன்டேஜ் 17க்கு குறையாமல் இருக்கணும். 100 crores மேலே 300 crores அதனுடைய டிரான்சாக்ஷன் வேல்யூ இருந்ததுன்னா இந்த ரேஷியோ, தட் இஸ் இந்த பர்சன்டேஜ் 18%க்கு குறையாமல் இருக்கணும். மேலே பார்த்தா அதே தான். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள்டு சர்வீசஸ்னால் என்ன அப்படிங்கிறது அடுத்தது எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் சர்வீசஸ் கீழே சொல்லியிருக்கிற இந்த லிஸ்ட் எல்லாமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள்டு சர்வீசஸ். இந்த சர்வீஸை மெயினாக எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக இருக்கலாம். மெயின்லி வித் அசிஸ்டன்ஸ் ஆர் யூஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதில் பேக் ஆஃபீஸ் ஆப்ரேஷன்ஸ், ஃப்ரண்ட் எண்டில் டேரெக்டாக கஸ்டமர்ஸோட லிங்க் பண்ணாமல் தட் இஸ் அந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக பேக் எண்டில் ஹெல்ப் பண்ணக்கூடிய சர்வீசஸ், பேக் ஆஃபீஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கால் சென்டர் அல்லது கான்டாக்ட் சென்டர் சர்வீசஸ். இது கால் சென்டர்னால் மெயினாக வாய்ஸ் கால் தான் அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் கான்டாக்ட் சென்டர் சர்வீசஸ்னால் வாய்ஸ் கால் அண்ட் எஸ்எம்எஸ், இமெயில், அந்த மாதிரி சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே அவங்க சர்வீஸை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது டேட்டா ப்ராசஸிங் அண்ட் டேட்டா மைனிங். டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது. டேட்டா மைனிங்னா லார்ஜ் டேட்டா பேஸ்லேருந்து தேவையான இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணி எடுக்கிறது. தென் இன்சூரன்ஸ் கிளைமை ப்ராசஸ் பண்ணுறது. அண்ட் லீகல் டேட்டா பேஸ், ஒரு லீகலாக தட் இஸ் ஒரு லா அல்லது ஆக்ட் ரிலேட்டடான டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுக்கறது, லீகல் டேட்டா பேஸஸ். இது ஒரு ஆக்ட் அல்லது ஸ்டாச்சு, அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமும் அதோட கேஸ் லாஸ் அந்த மாதிரி எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுக்கறது. அண்ட் கிரியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்க்ளூடிங் மெடிக்கல் அட்வைஸ். இதில் மெடிக்கல் அட்வைஸ் இதில் சேராது. இப்போ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டட் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் அதை டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு ரிட்டன் ஃபார்மில் மாற்றுறது. பட் இதில் மெடிக்கல் அட்வைஸு சேராது, எக்ஸ்க்ளூடிங் மெடிக்கல் அட்வைஸ். அது மாதிரி ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழியில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது, ட்ரான்ஸ்லேஷன் சர்வீசஸ். அண்ட் தென் பேரோல்ங்கிறது பேமெண்ட், தட் இஸ் சேலரி பேமெண்ட், அதெல்லாம் ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. அண்ட் ரிமோட் மெயின்டெனன்ஸ், வேறு ஒரு இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இதுக்கு எக்ஸாம்பிள்னா எனி டெஸ்க்கு சொல்லலாம். வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு கம்ப்யூட்டரையோ அல்லது ஒரு சாஃப்ட்வேரையோ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப இது ரிமோட் மெயின்டெனன்ஸ். அடுத்தது ரெவென்யூ அக்கௌண்ட் பண்ணுறது அண்ட் சப்போர்ட் சென்டர், வெப்சைட் சர்வீசஸ் அண்ட் டேட்டா சர்ச் இன்டகிரேஷன் அண்ட் அனலைசிஸ் பண்ணுறது எல்லாமே. டேட்டா சர்ச் இன்டகிரேஷன் அண்ட் அனலைசிஸ். அடுத்தது ரிமோட் எஜுகேஷன் எக்ஸ்க்ளூடிங் எஜுகேஷன் கண்டென்ட் டெவலப்மெண்ட். ரிமோட் எஜுகேஷன் ஆன்லைனில் கிளாஸஸ் அதை சொல்லலாம். இதில் வந்து எஜுகேஷன் கண்டென்ட்டை டெவலப் பண்ணுறது இதில் சேராது, எக்ஸ்க்ளூடிங் எஜுகேஷன் கண்டென்ட் டெவலப்மெண்ட். அண்ட் கிளினிக்கல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், இதுலேயுமே கிளினிக்கல் ட்ரையல்ஸு சேராது. இப்போ ரிமோட் எஜுகேஷன் அப்படிங்கிறப்ப ஆன்லைன் கிளாஸஸ் சொல்கிறோம். பட் இதில் எஜுகேஷன் கண்டென்ட் டெவலப்மெண்ட்னா, எஜுகேஷன் கண்டென்ட்டுங்கிறது சிம்பிளாக சொல்கிறதுனா ஒரு ஸ்டடி மெட்டீரியல், ஒரு டெக்ஸ்ட் புக்கு, அதை க்ரியேட் பண்ணுறது, அது இதில் சேராது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த லிஸ்ட்டில் அது சேராது. நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ப்ரொவிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள்டு சர்வீசஸில் எஜுகேஷன் கண்டென்ட் டெவலப்மெண்ட் சேராது. அதே மாதிரி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் சேராது. இப்போ கிளினிக்கல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் உண்டு, பட் அதில் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கிடையாதுன்னா, கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னால் என்ன? இப்போ புதுசாக ஒரு ட்ரக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதை ரெடி பண்ணுறதுக்கான ரிசர்ச் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாமே கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இதில் சேராது, இந்த சர்வீசஸில் வராது. அதே மாதிரி மேலே நம்ம பார்த்த அதே மாதிரி இதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான சர்வீசஸ் எதுவுமே வராது. பட் டஸ் நாட் இன்க்ளூட் எனி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது பொதுவாக லாஸ்ட் டேர்ம் இங்கே போடுறாங்க. ஸோ இதுக்கான சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது தேர்ட் கேட்டகரி, ப்ரொவிஷன் ஆஃப் நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் சர்வீசஸ்.
இந்த நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் சர்வீசஸ்னால் இதை கேபிஓ அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம். இப்போ பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்னா பிபிஓ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்னா, பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்கிறது ரொட்டீனான ஒர்க்கு, நார்மலாக கஸ்டமர்ஸோட டீல் பண்ணுறது அந்த மாதிரி இது தான் இருக்கும். பட் நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்கிறது அந்த நாலேஜுங்கிற அந்த டேர்மை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், அதே சமயத்தில் நல்ல நாலேஜ் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும், அது எல்லாமே இங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் சர்வீசஸ் அப்படின்னா அது என்னென்ன அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு கீழே கொடுக்குறாங்க. Business process outsourcing services mainly with the assistance or use of information technology requiring application of knowledge and advanced analytical and technical skill. ஸோ அனாலிசிஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கணும், அண்ட் நாலேஜ் இதில் அவங்களுக்கு இருக்கணும், எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கணும். ஸோ அது என்ன மாதிரியான சர்வீசஸ் அப்படிங்கிறது இங்கே கீழே கொடுக்குறாங்க. ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், தட் இஸ் ஃபைனான்ஷியல் அனலிட்டிக்ஸ், இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஹியூமன் ரிசோர்ஸ் சர்வீசஸ், இன்ஜினியரிங் அண்ட் டிசைன் சர்வீசஸ், அனிமேஷன் அல்லது கண்டென்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இங்கே வருது. அண்ட் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், ஃபைனான்ஷியல் அனலிட்டிக்ஸ், மார்க்கெட் ரிசர்ச், இது எல்லாமே கொஞ்சம் பிபிஓவை விட இங்கே அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அப்ரோச்சிங் வந்து கூடுதலாகவே தேவைப்படும். இப்போ நாலேஜுங்கிறது இங்கே ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் தேவைப்படும். அதெல்லாமே இங்கே சொல்கிறாங்க நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி சர்வீசஸை ஒரு எலிஜிபிள் அசசி ப்ரொவைட் பண்ணும்போது, இந்த எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் ஒரு எலிஜிபிள் அசசி ப்ரொவைட் பண்ணுறப்ப எந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் அவங்களுக்கு சேஃப் ஹார்பர் ரூல் அப்ளிகபிள். ஸோ இங்கே சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு வரும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். வேல்யூ ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் டஸ் நாட் எக்ஸீட் 200 crore. இங்கே என்ன பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுடைய வேல்யூ 200 crore எக்ஸீட் ஆகக்கூடாது, இது ஒரு கண்டிஷன். அதோட அடுத்ததாக இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டிவைடட் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். நம்ம மேலே ஏற்கனவே பார்த்தோம்ல, இந்த எலிஜிபிள் அசசி இந்த எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனில் இருந்து டிக்ளேர் பண்ண ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸோட நம்ம ரேஷியோவாக காமிக்கும்போது அது எவ்வளவா இருக்குது, 3 கேட்டகரி இங்கே சொல்கிறாங்க. அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸுங்கிறது நாட் லெஸ் தேன் 24%, நாட் லெஸ் தேன் 21%, நாட் லெஸ் தேன் 18%ன்னு 3 பிரிக்கிறாங்க. இப்போ இந்த 3 பிரிக்கும்போது அடிஷனலாக இன்னொரு கண்டிஷனை இங்கே சொல்கிறாங்க. எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எது எது அப்ளிகபிள்னு பார்ப்போம். எம்ப்ளாயி காஸ்ட் இன் ரிலேஷன் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். மேலே என்ன பார்த்தோம், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம். ப்ராஃபிட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் அது ரெண்டையும் நம்ம பர்சன்டேஜாக பார்த்தோம். இவ்வளோ எக்ஸ்பென்ஸுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்னு பர்சன்ட் பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த பர்சன்டேஜ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுடைய பர்சன்டேஜ் இன் ரிலேஷன் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் 24%க்கு குறையாமல் இருக்கும்போது எம்ப்ளாயி காஸ்ட் இன் ரிலேஷன் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். இப்போ இங்கே எம்ப்ளாயி காஸ்ட் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு போட்டோம்னா அது குறைஞ்சது 60% இருக்கணும், குறைஞ்சது 60% இருக்கணும். இப்போ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் 100 ரூபான்னா இங்கே எம்ப்ளாயிக்கு கொடுக்குற காஸ்ட்டு மட்டும், எம்ப்ளாயிக்கு பே பண்ணுற அமௌண்ட்டு மட்டும் குறைஞ்சது 60% அல்லது அதுக்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அந்த பர்சன்டேஜ் ஹையராக இருக்கும், 24%க்கு மேலே இருக்கணும். ஒருவேளை இது 21% அல்லது அதுக்கு மேலே இருக்கும்போது, நாட் லெஸ் தேன் 21%ங்கும் போது இங்கே எம்ப்ளாயி காஸ்ட்டு என்னவா இருக்கணுங்கிற இந்த கண்டிஷனையும் நம்ம சேர்த்து பார்க்குறோம். எம்ப்ளாயி காஸ்ட் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் 40% ஆர் மோர் பட் லெஸ் தேன் 60%ஆக இருக்கணும். ஸோ இந்த சிச்சுவேஷன். அடுத்தது 3வது, எம்ப்ளாயி காஸ்ட் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் டஸ் நாட் எக்ஸீட் 40%. 40%க்குள்ளே தான் இருக்குது எம்ப்ளாயி காஸ்ட் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் 100 ரூபா, பட் எம்ப்ளாயி காஸ்ட்டு 40 ரூபாய்க்கும் கம்மியாக தான் இருக்குது, நாட் எக்ஸீட் 40%. அப்போ இங்கே என்னவா இருக்கணும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு இருக்கணும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸில் குறைஞ்சது 18% இருக்கணும். ஒருவேளை இந்த எம்ப்ளாயி காஸ்ட்டு 40%க்கு மேலே, 40 அல்லது 40%க்கு மேலே பட் 60%க்குள்ளே இருக்குது அப்படின்னா எதோட கம்பேர் பண்ணுறோம், எம்ப்ளாயி காஸ்ட் டு எம்ப்ளாயி தட் இஸ் எம்ப்ளாயி காஸ்ட் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் கம்பேர் பண்ணும்போது 40%க்கு மேலே 60%க்குள்ளே இருந்ததுன்னா, 40 ஆர் மோர் லெஸ் தேன் 60 இருந்ததுன்னா இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சது 21% இருக்கணும். ஒருவேளை இந்த எம்ப்ளாயி காஸ்ட் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் 60% அல்லது அதுக்கு மேலே இருந்ததுன்னா அங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் 24% அல்லது அதுக்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்ததுன்னா சேஃப் ஹார்பர் ரூல் அப்ளிகபிள்.
அடுத்தது ஃபோர்த்து பாயிண்ட்டு, advancing of intra-group loans which where the amount of loan is denominated in Indian rupees. இன்ட்ரா-குரூப் லோன்ஸ்னால் என்ன? ஒரே குரூப்புக்குள்ளே இருக்கிற நிறையா கம்பெனிஸ் அவங்களுக்குள்ள லோன் கொடுத்துக்கிறது. அட்வான்சிங் ஆஃப் இன்ட்ரா-குரூப் லோன்ஸ். இங்கே அமௌண்ட் ஆஃப் லோன் இந்தியன் ருப்பீஸில் டினாமினேஷன் இருக்கணும். அப்போ இந்த இன்ட்ரா-குரூப் லோன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் இங்கே கொடுக்குறாங்க. லோன் அட்வான்ஸ் டு ஒன் அசோசியேட்டட் என்டர்பிரைஸ். இப்போ நம்ம பார்க்குறது எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த லோனை ஒரு அசோசியேட்டட் என்டர்பிரைஸ், நான் ரெசிடென்ட் அசோசியேட்டட் என்டர்பிரைஸுக்கு அட்வான்ஸ் பண்ணுறப்ப இது இங்கே எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனாக இருக்கும். அந்த லோனு ஒரு பேங்க்கோ அல்லது ஒரு ஃபைனான்ஷியல் கம்பெனியோ அட்வான்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் லோன் கொடுக்குறது தான் அவங்களுடைய இதாக இருக்கும். அந்த மாதிரி இது இருக்கக்கூடாது. வேர் த லோன் இஸ் நாட் அட்வான்ஸ்டு பை அன் என்டர்பிரைஸ் பீயிங் எ ஃபைனான்ஷியல் கம்பெனி, அது பேங்க்கு அல்லது ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அல்லது என்டர்பிரைஸ் என்கேஜ்டு இன் லெண்டிங் ஆர் பாரோயிங், கடன் கொடுக்கறது, இதுதான் அவங்களுடைய லெண்டிங் ஆர் பாரோயிங், இதுதான் அவங்களுடைய நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். அந்த மாதிரியான என்டர்பிரைஸு இது இந்த அமௌண்ட்டை அட்வான்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அதோட அடிஷ்னலாக அண்ட் டஸ் நாட் இன்க்ளூட் கிரெடிட் லைன் ஆர் எனி அதர் லோன் ஃபெசிலிட்டி விச் ஹேஸ் நோ ஃபிக்ஸட் டேர்ம் ஃபார் ரீபேமெண்ட். இந்த லோன் அமௌண்ட்டில் ஃபிக்ஸட் டேர்ம் ரீபேமெண்ட்டுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ டேர்ம் லோன்னா என்ன சொல்லுவோம், இந்த டயத்துக்குள்ளே பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எப்போ வேணாலும் அமௌண்ட்டை பே பண்ணி அவங்க திருப்பி அந்த கிரெடிட் அவைல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டஸ் நாட் இன்க்ளூட் கிரெடிட் லைன் ஆர் எனி அதர் லோன் ஃபெசிலிட்டி விச் ஹஸ் நோ ஃபிக்ஸட் டேர்ம் ஃபார் ரீபேமெண்ட். இந்த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் இந்த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு எலிஜிபிள் அசஸி சேஃப் ஹார்பர் ரூல் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன பார்க்கணும், லோன் அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்கணும். இந்த எலிஜிபிள் அசஸி இந்த எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக அவங்க டெக்ளேர் பண்ணது இத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. இது எதை வச்சு இந்த பர்சன்டேஜ் பார்க்கணும்னா கிரெடிட் ரேட்டிங் ஆஃப் த அசோசியேட்டட் என்டர்பிரைஸ், அந்த அசோசியேட்டட் என்டர்பிரைஸுடைய கிரெடிட் ரேட்டிங்கும் எத்தனை பர்சன்டேஜ் இவங்க லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக டெக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கணும் இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு. ஸோ தி இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ளேர்ட் இன் ரிலேஷன் டு எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் இஸ் நாட் லெஸ் தேன் 1 year marginal cost of fund lending rate of State Bank of India as on 1st April of relevant previous year. அந்தந்த ப்ரீவியஸ் இயரில் 1st April அன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் 1 year marginal cost of fund lending rate. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்ன ரேட்டு, அந்த ரேட்டோட சில அமௌண்ட்டை சில பர்சன்டேஜை ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் 1.75% அல்லது 3.25% அந்த மாதிரி பர்சன்டேஜ் எவ்வளோ ஆட் பண்ணிக்கணும் எஸ்பிஐ ரேட்டோடன்னு கொடுக்குறாங்க. இது எதை வச்சு இந்த பர்சன்டேஜ் மாறும் அப்படின்னா அசோசியேட்டட் என்டர்பிரைஸுடைய கிரெடிட் ரேட்டிங்கை வச்சு மாறும். இப்போ அசோசியேட்டட் என்டர்பிரைஸுடைய கிரெடிட் ரேட்டிங் AAA to A இதுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த எஸ்பிஐ ரேட்டோட 1.75% ஆட் பண்ணி இந்த ரேட்டை அவங்க டெக்ளேர் பண்ணியிருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் டெக்ளேர்டு பை த எலிஜிபிள் அசஸி இன் ரிலேஷன் டு த எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் இதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. இஸ் நாட் லெஸ் தேன் எஸ்பிஐ ரேட் ப்ளஸ் 1.75%. அசோசியேட்டட் என்டர்பிரைஸுடைய கிரெடிட் ரேட்டிங் பிபிபி மைனஸ் பிபிபி ஆர் பிபிபி ப்ளஸ் இந்த இதில் இருந்ததுன்னா எஸ்பிஐ ரேட்டோட 3.25%க்கு குறையாமல் இருக்கணும். ஸோ எஸ்பிஐ ரேட் ப்ளஸ் 3.25% இதுக்கு குறையாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டெக்ளேர் பண்ணியிருக்கணும். அடுத்தது பிபி டு பி இந்த கிரெடிட் ரேட்டிங் இருந்ததுன்னா அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ்க்கு இந்த கிரெடிட் ரேட்டிங் இருந்ததுன்னா எஸ்பிஐ ரேட் ப்ளஸ் 4.75% இதுக்கு குறையாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டெக்ளேர் பண்ணியிருக்கணும். கிரெடிட் ரேட்டிங் சி டு டியாக இருந்ததுன்னா எஸ்பிஐ ரேட் ப்ளஸ் 6.25%க்கு குறையாமல் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெக்ளேர் பண்ணது. ஒருவேளை அசோசியேட்டட் என்டர்பிரைஸுக்கு கிரெடிட் ரேட்டிங் அவைலபிளாக இல்லை, அதோட அண்ட் அமௌண்ட் ஆஃப் லோன் அட்வான்ஸ் டு ஆல் associated enterprise in Indian rupees does not exceed 100 crore in the aggregate as on 31st March of relevant previous year. Associated enterpriseக்கு credit rating அவைலபிளாக இல்லை, அதோட அடிஷனலாக அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அமௌண்ட் ஆஃப் லோன் அட்வான்ஸ் பண்ணது எல்லா அசோசியேட்டட் என்டர்பிரைஸுக்கும் இந்தியன் ருப்பீஸில் அவங்க லோன் கொடுத்தது அட்வான்ஸ் பண்ணது நாட் எக்ஸீடிங் 100 crore. அக்ரிகேட்டாக அமௌண்ட்டு டோட்டல் பார்த்தோம்னா 31st March அன்றைக்கி அந்த 11 ப்ரீவியஸ் இயரில் 100 crore தாண்டலை. ஸோ இந்த கேஸில் அது கிரெடிட் ரேட்டிங்கும் இல்லை, அமௌண்ட்டும் 100 crore தாண்டலை. அப்போ எஸ்பிஐ ரேட்டு ப்ளஸ் 4.25%க்கு
குறையாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டெக்ளேர் பண்ணியிருந்தால் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் சேஃப் ஹார்பர் ரூல் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் பாயிண்ட், அட்வான்சிங் ஆஃப் இன்ட்ரா குரூப் லோன்ஸ். இதுவும் இன்ட்ரா குரூப் லோன்ஸ் தான். ரெஃபர் டு இன் ஐட்டம் 4 ஆஃப் ரூல் 10C. இங்கே அமௌண்ட் ஆஃப் லோன் டினாமினேட்டட் இன் ஃபாரின் கரன்சி. அதோட இங்கே என்ன சொல்கிறாங்க, அக்ரிகேட்டாக இந்த லோன் அமௌண்ட்டு amount of loan advanced to the associated enterprise including loans to all associated enterprise does not exceed a sum equivalent to 250 crore in the aggregate as on 31st March. அந்த previous year முடிவில் 250 crore தாண்டலை. லோன் டு ஆல் அசோசியேட்டட் என்டர்பிரைஸ் அதை வந்து டோட்டல் பண்ணி பார்க்கும்போது நாட் எக்ஸீடிங் 250 crores. இந்த கேஸுக்கு இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டெக்ளேர் பண்ணுறது இந்த எலிஜிபிள் டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் ரேட் டெக்ளேர் பண்ண வேண்டியது நாட் லெஸ் தேன் ரெஃபரன்ஸ் ரேட்டு. அந்த ரெலவென்ட் ஃபாரின் கரன்சிக்கு ரிலேட்டடான ரெஃபரன்ஸ் ரேட் ஆஃப் த ரெலவென்ட் ஃபாரின் கரன்சி அஸ் ஆன் 30th செப்டம்பர். ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில் 30th செப்டம்பர் அன்னைக்கு அந்த ரெலவென்ட் ஃபாரின் கரன்சிக்கான ரெஃபரன்ஸ் ரேட்டு ப்ளஸ் இந்த பர்சன்டேஜை ஆட் பண்ணிக்கணும் டிபெண்டிங் அப்பான் த கிரெடிட் ரேட்டிங் ஆஃப் த அசோசியேட்டட் என்டர்பிரைஸ். ஸோ அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஏஏ டு ஏ நெகட்டிவ் வரைக்கும் வைக்கிறாங்க, ஏ மைனஸ் வரைக்கும். இதில் ரெஃபரன்ஸ் ரேட் ஃபார் த ஃபாரின் கரன்சி ஆன் 30th செப்டம்பர் ப்ளஸ் 1.5%. இதே இந்தியன் கரன்சியில் அந்த லோன் டினாமினேஷனுங்கிறப்ப எஸ்பிஐயுடைய ரேட்டு பார்த்தோம், அது ஃபஸ்ட்டு ஏப்ரல் அன்னைக்கு. பட் இப்போ நம்ம ஃபாரின் கரன்சி டினாமினேஷனில் இருக்கிற லோன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ரெஃபரன்ஸ் ரேட் ஆஃப் த ரெலவென்ட் ஃபாரின் கரன்சி ஆன் 30th செப்டம்பர் பார்க்குறோம். இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் 1.5% ஆட் பண்ணிக்கிறோம். கிரெடிட் ரேட்டிங் ஏஏஏ டு ஏ மைனஸ் இருந்ததுன்னா, பிபிபி மைனஸ் பிபிபி அல்லது பிபிபி ப்ளஸ் இருந்ததுன்னா இந்த ஃபாரின் கரன்சி ரெஃபரன்ஸ் ரேட்டோட 3% ஆட் பண்ணிக்கணும். மற்ற ரேட்டிங் அதர் ரேட்டிங் அல்லது கிரெடிட் ரேட்டிங்கே நாட் அவைலபிளாக இருந்ததுன்னா இந்த ஃபாரின் கரன்சி ரெஃபரன்ஸ் ரேட் ஆன் 30th செப்டம்பரோட 4% ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃபாரின் கரன்சி ரெஃபரன்ஸ் ரேட்டோட இதை ஆட் பண்ணுறோம்ல, இந்த ரேட்டுக்கு குறையாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டெக்ளேர் பண்ணியிருக்கணும் இந்த எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுக்கு. அடுத்த கேஸும் இதே மாதிரியே தான், அட்வான்சிங் ஆஃப் இன்ட்ரா குரூப் லோன் இதே பாயிண்ட் தான். பட் இங்கே என்ன வருதுன்னா, அந்த லோன் அக்ரிகேட் அமௌண்ட் இன்க்ளூடிங் லோன்ஸ் டு ஆல் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ்னு பார்த்தோம்ல, எக்ஸீட்ஸ் அ சம் ஈக்குவலன்ட் டு 250 crore. மேலே என்ன பார்த்தோம், நாட் எக்ஸீட் 250 crore பார்த்தோம் அக்ரிகேட்டில். பட் இங்கே எக்ஸீடிங் சம் ஈக்குவலன்ட் டு 250 crore இன் த அக்ரிகேட் அஸ் ஆன் 31st March. இந்த கேஸில் இங்கே அதே மாதிரி தான் ரெஃபரன்ஸ் ரேட் ஆஃப் த ரெலவென்ட் ஃபாரின் கரன்சி அஸ் ஆன் 30th செப்டம்பரோட ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த AAA to A மைனஸ் கிரெடிட் ரேட்டிங் ஆஃப் அசோசியேட்டட் என்டர்பிரைஸ், இந்த AAA to A மைனஸ் இருந்ததுன்னா ரெஃபரன்ஸ் ரேட் ஆஃப் ஃபாரின் கரன்சிஸ் ஆன் 30th செப்டம்பர் ப்ளஸ் 1.5%. இது மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெக்ளேர் பண்ணதாக இருக்கணும், இதை விட கம்மியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே பிஏ வந்து 2 ஹெட்டிங்கில் பிரிக்கிறாங்க, பிபிபி மைனஸ் பிபிபி பிபிபி ப்ளஸ். இதுக்கு ஃபாரின் கரன்சி ரெஃபரன்ஸ் ரேட் 30th செப்டம்பரோட 3% ஆட் பண்ணிக்கணும். பிபி ப்ளஸ் பிபி பிபி மைனஸ் பி ப்ளஸ் பி மைனஸ். இதுக்கு ஃபாரின் கரன்சி ரெஃபரன்ஸ் ரேட் ஆன் 30th செப்டம்பரோட 4.5% ஆட் பண்ணிக்கணும். ஒருவேளை கிரெடிட் ரேட்டிங் வேறு ஏதாவது இருந்து அல்லது கிரெடிட் ரேட்டிங்கே இல்லாமல் இருந்ததுன்னா ஃபாரின் கரன்சி ரெஃபரன்ஸ் ரேட் ஆன் 30th செப்டம்பர் டு அதில் ப்ளஸ் 6% ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த பர்சன்டேஜை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதுதான் மினிமம் ரேட்டாக நம்ம எடுத்துக்கணும். மினிமம் ரேட்டை டெக்ளேர் பண்ண வேண்டியது இதை விட கம்மியாக டெக்ளேர் பண்ணியிருக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் டெக்ளேர்ட் இன் ரிலேஷன் டு எலிஜிபிள் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் இஸ் நாட் லெஸ் தேன் ஃபாரின் கரன்சியுடைய ரெலவென்ட் ஃபாரின் கரன்சியுடைய ரெஃபரன்ஸ் ரேட் as on 30th September plus in the percentage depending upon the credit rating of the associated enterprises. Next one, providing corporate guarantee. Corporate guarantee na ஒரு கம்பெனி தன்னுடைய ரிலேட்டட் கம்பெனிக்கு தன்னுடைய சப்சிடரி கம்பெனி அந்த மாதிரின்னு கூட சொல்லலாம், அதுக்கான கேரண்டி கொடுக்கறது. ஸோ இப்போ இங்கே கார்பரேட் கேரண்டிங்கிறது இந்த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாக நம்ம பார்க்குறப்ப ஒரு நான் ரெசிடென்ட் அசோசியேட்டட் என்டர்பிரைஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேரண்டி. ஸோ கார்பரேட் கேரண்டி மீன்ஸ் எக்ஸ்பிளிசிட் கார்பரேட் கேரண்டி எக்ஸ்டெண்டட் பை எ கம்பெனி டு இட்ஸ் ஹோல்லி ஓன் சப்சிடரி பீயிங் எ நான் ரெசிடென்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பாரோயிங். ஒரு நான் ரெசிடென்ட் சப்சிடரி கம்பெனி ஹோல்லி ஓன் சப்சிடரி கம்பெனிக்காக ஒரு கம்பெனி கேரண்டி கொடுக்குறாங்க. ஷார்ட் டேர்ம் அல்லது லாங் டேர்ம் பாரோயிங் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு நான் ரெசிடென்ட் சப்சிடரி கம்பெனிக்கு அவங்களுடைய லோனுக்காக ஒரு கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி கேரண்டி கொடுக்குறப்ப அதை கார்பரேட் கேரண்டின்னு சொல்கிறோம். இந்த கார்பரேட் கேரண்டி எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிளிசிட்னா வெளிப்படையாக இருக்கிறது, அதில் லீகலி என்ஃபோர்ஸபிளாக இருக்கணும்,
ஃபார்மல்னே சொல்லலாம், ஃபார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கேரண்டி. பட் எக்ஸ்பிளிசிட் கேரண்டி, கார்ப்பரேட் கேரண்டி டஸ் நாட் இன்க்ளூட் லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட், இம்ப்ளிசிட் அந்த லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் அதெல்லாம் பார்த்தோம்னா இன்ஃபார்மல்னு சொல்லலாம், ஃபார்மலாக இருக்காது இந்த கேரண்டி. அப்போ இவங்க இல்லீகலாக இவங்களை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த கடன் வாங்கினோ சப்சிடரி அமௌண்ட் பே பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா இதுக்கு கேரண்டி கொடுத்த கம்பெனியை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது எக்ஸ்பிளிசிட்டாக இல்லைன்னா. ஸோ அப்போ எக்ஸ்பிளிசிட் கார்ப்பரேட் கேரண்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே டெஃபினிஷனில் கொடுக்குறாங்க. இங்கே கார்ப்பரேட் கேரண்டினா என்ன, எக்ஸ்பிளிசிட் கார்ப்பரேட் கேரண்டி. இப்போ எக்ஸ்பிளிசிட்னா லீகலி என்ஃபோர்ஸபிள், அப்போ அது ஃபார்மலாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கேரண்டி எக்ஸ்டெண்டட் பை த கம்பெனி. இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு சொல்லும்போது இட் டஸ் நாட் இன்க்ளூட் லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட். லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட்னா நீங்கள் கடன் கொடுக்குற இந்த சப்சிடரி கம்பெனி பே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்குறது, அது வராது எக்ஸ்பிளிசிட் கார்ப்பரேட் கேரண்டியில். அதே மாதிரி இம்ப்ளிசிட் அப்படிங்கிறது இன்ஃபார்மலாக கொடுக்குறது கார்ப்பரேட் கேரண்டி. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுக்குறது, இந்த மாதிரியான நேச்சர்லாம் எக்ஸ்பிளிசிட் கார்ப்பரேட் கேரண்டியில் வராது. ஸோ இதுக்கு எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் இந்த சேஃப் ஹார்பர் ரூலுக்கு சொல்கிறாங்க, இந்த கமிஷன் அல்லது ஃபீ இந்த எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் ப்ரொவைடிங் கார்ப்பரேட் கேரண்டிக்காக கமிஷன் அல்லது ஃபீ நாட் லெஸ் தேன் 1% per annum on the amount guaranteed. So commission or fee declared in relation to the eligible international transaction is not less than 1% per annum on the amount guaranteed. இந்த கேரண்டி பண்ண அமௌண்ட்டில் 1% இது பெர் ஆனம் 1%க்கு குறையாமல் கமிஷனோ ஃபீஸோ டெக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு சேஃப் ஹார்பர் ரூல் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் ஒன், ப்ரொவிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் சேராதுன்னு மேலே ஒவ்வொரு பாயிண்ட்லேயே பார்த்துட்டு வந்தோம்ல, இப்போ அதை தனியாக கொடுக்குறாங்க. ப்ரொவிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் இது முழுக்கவோ அல்லது பார்ட்டாவோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சர்வீசஸ். இப்போ அந்த கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஹோல்லி ஆர் பார்ட்லி ரிலேட்டிங் டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. இது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ரிசர்ச் பண்ணி அதை ஃபர்தராக டெவலப் பண்ணுறது. இது ப்ரொடியூசிங் நியூ தியரம் அல்லது algorithms in the field of theoretical computer science. Theoretical computer science ஏரியாவில் புதுசாக தியரம் டெவலப் பண்ணுறது, அல்கோரிதம் டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கலாம். இன்னொன்று அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது எந்த லெவலில், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவலில் அல்லது லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட்டில், அதில் என்ன கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் அல்லது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல்ஸ், இதுக்கெல்லாம் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அட் த லெவல் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், டேட்டா மேனேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல்ஸ். அடுத்தது இன்டர்நெட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன்டு மெத்தட்ஸ் ஆஃப் டிசைனிங், டெவலப்பிங், டிப்ளாயிங் அண்ட் மெயின்டைனிங் சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, இது ரிலேட்டடான மெத்தட்ஸ், இதுக்கு ரிசர்ச் பண்ணுறது, ரிசர்ச் இன்டு மெத்தட்ஸ் ஆஃப் டிசைனிங், டெவலப்பிங் எக்ஸெட்ரா. அடுத்தது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தட் ப்ரொடியூசஸ் அட்வான்சஸ் இன் ஜெனரிக் அப்ரோச்சஸ். இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ண அல்லது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, திருப்பி அதை ரிட்ரீவ் பண்ணி எடுக்கிறதுக்கு, அதை மாற்றுறதுக்கு, மேனிப்புலேட்டிங் ஆர் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, இந்த இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரி பண்ணுறதுக்காக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தட் ப்ரொடியூசஸ் அட்வான்சஸ் இன் generic approaches for capturing, transmitting, storing, retrieving, etc. of information. இப்போ பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே அட்வான்ஸ்டாக டெவலப்மெண்ட் பண்ணுறது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தட் ப்ரொடியூசஸ் அட்வான்சஸ் இன் ஜெனரிக் அப்ரோச்சஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டெவலப்மெண்ட் எய்ம்ட் அட் ஃபில்லிங் டெக்னாலஜி நாலேஜ் கேப் as necessary to develop a software program or system. இப்போ கையில் ஒரு ஆப் வச்சுருக்கோம், பட் அதில் இருக்கிற ஃபியூச்சர் நமக்கு தேவையான அளவுக்கு பத்தலை. அப்போ இதை ஃபர்தராக இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை டெவலப் பண்ண பார்ப்பாங்க. அப்போ இருக்கிற அல்கோரிதமை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும்போது இது எக்ஸ்பெரிமெண்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆன் சாஃப்ட்வேர் டூல் ஆர் டெக்னாலஜிஸ் இன் ஸ்பெஷலைஸ்டு ஏரியாஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங். இப்போ ஸ்பெஷலைஸ்டு ஏரியாஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங்னா இதில் எக்ஸாம்பிளாக சொல்கிறது வந்து இமேஜை ப்ராசஸ் பண்ணுறது, அப்புறம் ஜியாகிரபிக் டேட்டா ப்ரெசன்டேஷன், லொக்கேஷன் வைஸு டேட்டா ப்ரெசன்டேஷன், அடுத்தது கேரக்டரை ரெகக்னைஸ் பண்ணுறது, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி ஏரியாஸில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆன் சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். அடுத்தது அப்கிரேடேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டை அப்கிரேட் பண்ணுறது. இங்கே சோர்ஸ் கோட் ஹேஸ் பீன் மேட் அவைலபிள் பை த பிரின்சிபல்
except where the source code has been made available to carry out routine functions like debugging of software. எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சோர்ஸ் கோடை அந்த ப்ராடக்டுடைய லைசன்சர், அந்த சாஃப்ட்வேருடைய ஓனர் யாரோ அவங்க அதை சோர்ஸ் கோடை கொடுக்கணும். அப்படி இருந்தால் அது அப்கிரேடேஷன் பண்ணுறது இங்கே இந்த லிஸ்ட்டில் வரும். அப்கிரேடேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் வேர் சோர்ஸ் கோட் ஹேஸ் பீன் மேட் அவைலபிள் பை த பிரின்சிபல். பட் இதில் எக்ஸப்ஷன் என்ன, அந்த சோர்ஸ் கோட் அவைலபிள் டு கேரி அவுட் ரொட்டீன் ஃபங்க்ஷன், இப்போ சாஃப்ட்வேரை டீபக் பண்ணுறது இது மாதிரி ரொட்டீன் ஃபங்க்ஷனுக்கு அவைலபிளாக இருந்தால் அது இங்கே வராது. ஸோ எலிஜிபிள் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் இந்த கேஸில் என்ன பார்த்துருக்கோம், ப்ரொவிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் wholly or partly relating to software development. Software development related ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணும்போது எலிஜிபிள் அசஸிக்கு சேஃப் ஹார்பர் ரூல் அப்ளிகபிள் ஆகணும்னா என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் இங்கே சொல்கிறாங்க. இங்கே வேல்யூ ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் நாட் எக்ஸீடிங் 300 crore. இந்த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுடைய வேல்யூ 300 crore எக்ஸீட் ஆகாமல் இருக்கணும். அடுத்தது இன்னொன்று என்னென்னா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் not less than 24%. Operating profit to operating expense should not be less than 24%. 24% அல்லது அதுக்கு மேலே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும். அதோட வேல்யூ ஆஃப் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் 300 கோடியை தாண்டி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், ப்ரொவிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் wholly or partly relating to generic pharmaceutical drugs. மேலே கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் பாயிண்ட் நம்பர் 7 பார்த்தோம். பட் அது ரிலேட்டட் டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் தான், பட் ரிலேட்டிங் டு ஜெனரிக் ஃபார்மசிட்டிக்கல் ட்ரக். இந்த ஜெனரிக் ஃபார்மசிட்டிக்கல் ட்ரக் அப்படின்னா ஏற்கனவே அப்ரூவ் பண்ண ஒரு ட்ரக்கு, அதோட கம்பேரபிளாக இருக்கும். சிம்பிளாக நமக்கு புரியணும்னு சொல்கிறதுனா, இப்போ பேராசிட்டமால் அப்படிங்கிறது ஜெனரிக் நேம். அதில் ஆல்ரெடி பிராண்டடாக இருக்கக்கூடிய மெட்டாசின், குரோசின் அதெல்லாமே ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணுது. ஸோ அதுதான் நமக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுக்கு, எலிஜிபிள் டிரான்சாக்ஷனுக்கு சேஃப் ஹார்பர் ரூல் அப்ளை ஆகணும் அப்படின்னா இதுக்கான கண்டிஷன் என்ன, இங்கே வேல்யூ ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் நாட் எக்ஸீட் 300 crore ஒன்று, இன்னொன்று ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸுங்கிறது நாட் லெஸ் தென் 24% இருக்கணும். அடுத்தது மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் கோர் ஆட்டோ காம்பனன்ட்ஸ். மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் கோர் ஆட்டோ காம்பனண்ட். அந்த கோர் ஆட்டோ காம்பனண்ட்ஸ்னால் என்னென்னங்கிற ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. இன்ஜின் பார்ட்ஸு, இதில் எதெல்லாம் இன்க்ளூடட், பிஸ்டன் ரிங்ஸு, இன்ஜின் வால்வு அண்ட் பார்ட்ஸ் கூலிங் சிஸ்டம் அண்ட் பார்ட்ஸ் அண்ட் பவர் ட்ரெயின் காம்பனண்ட்ஸ், இது எல்லாமே கோர் ஆட்டோ காம்பனண்ட்ஸில் இன்க்ளூடட். அப்போ இன்ஜின் அண்ட் இன்ஜின் பார்ட்ஸு அதில் இன்க்ளூடிங்னு இந்த பாயிண்ட்டை கொடுக்குறாங்க. அடுத்தது டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஸ்டீரிங் பார்ட். டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஸ்டீரிங் பார்ட்ஸில் கியர்ஸ், வீலு, ஸ்டீரிங் சிஸ்டம், ஆக்சில், கிளச்சஸ் இது எல்லாமே இன்க்ளூடட். அடுத்தது சஸ்பென்ஷன் ரிலேட்டடான சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்கிங் பார்ட்ஸ். இது சொல்லும்போது இதில் எதெல்லாம் இன்க்ளூடட்னு சொல்கிறாங்க. பிரேக் அசம்பிளி, பிரேக் லைனிங், ஷாக் அப்சார்பர், லீவ் ஸ்ப்ரிங். அடுத்தது லித்தியம் அயன் பேட்டரிஸ். இது எலக்ட்ரிக் அல்லது ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுறதுக்காக லித்தியம் அயன் பேட்டரிஸ். ஸோ இந்த எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனில் ஒரு எலிஜிபிள் அசஸி இன்வால்வ் ஆகும்போது அவருக்கு சேஃப் ஹார்பர் ரூல் அப்ளிகபிள் ஆகணும்னா என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் நாட் லெஸ் தென் 12% இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் நான் கோர் ஆட்டோ காம்பனன்ட்ஸ். மேலே கோர் ஆட்டோ காம்பனன்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். அது போக மீதி இருக்கிறது எல்லாமே ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அதர் தென் கோர் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் எல்லாமே நான் கோர் ஆட்டோ காம்பனன்ட்ஸ். இதை மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனாக இருக்கும்போது அங்கே சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன சொல்கிறாங்க சேஃப் ஹார்பர் ரூலுக்கு. இங்கே ப்ராஃபிட் மார்ஜின், தட் இஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் இஸ் நாட் லெஸ் தென் 8.5%. ரிசிப்ட் ஆஃப் லோ வேல்யூ ஆடிங் சர்வீசஸ், அது இன்ட்ரா குரூப் சர்வீசஸ். வேல்யூ ஆடட் சர்வீசஸ்னு சொல்லுவோம்ல, இது லோ வேல்யூ ஆடிங் சர்வீசஸ், அது இன்ட்ரா குரூப் சர்வீசஸ். ரிசிப்ட் ஆஃப் லோ வேல்யூ ஆடிங் இன்ட்ரா குரூப் சர்வீசஸ் இது எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனாக இருந்ததுன்னா இதுக்கான சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னன்னு சொல்லி அதுக்கு சேஃப் ஹார்பர் ரூல் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லோ வேல்யூ ஆடிங் இன்ட்ரா குரூப் சர்வீசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த சர்வீசஸ் ஒரு மல்டிநேஷ்னல் குரூப்புக்குள்ளே, மல்டிநேஷ்னல் என்டர்பிரைசஸ் இருக்கக்கூடிய குரூப்புக்குள்ளே ஒன் ஆர் மோர் மல்டிநேஷ்னல் கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சர்வீசஸ்
இது அசிஸ்டன்ஸ், அவங்களுக்கு இன்னொரு கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கணும். பட் இது மெயின் பிஸ்னஸாக இருக்காது. ஸோ இப்போ இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, சர்வீசஸ் தட் ஆர் பெர்ஃபார்ம்டு பை ஒன் ஆர் மோர் மெம்பர்ஸ் ஆஃப் மல்டிநேஷ்னல் என்டர்பிரைஸ் குரூப் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஒன் ஆர் மோர் அதர் மெம்பர்ஸ். இப்போ ஒரு எம்என்சி குரூப்பில் இருக்கிற ஒரு கம்பெனி மற்ற கம்பெனியில் ஏதாவது ஒன்றோ அதுக்கு மேற்பட்ட கம்பெனிக்காகவோ ஏதாவது ஒரு சர்வீஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ மல்டிநேஷ்னல் குரூப்பில் ஏபிசி 3 கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஏபிக்காகவோ அல்லது பிஎன்சிக்காகவோ இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது சர்வீசஸ் பெர்ஃபார்ம்டு பை ஒன் ஆர் மோர் மெம்பர்ஸ், அல்லது ஒன் ஆர் மோர் மெம்பர்ஸ் ஏ அண்ட் பி சிக்கு ப்ரொவைட் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், on behalf of one or more other members of the same multinational enterprise group. பட் இந்த சர்வீசஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சப்போர்ட் சர்வீசஸாக இருக்கணும். இந்த நேச்சர் ஆஃப் சப்போர்ட் சர்வீசஸ். அதோட இது கோர் பிஸ்னஸாக இருக்கவே கூடாது. கோர் பிஸ்னஸில் ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த எம்என்சி குரூப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் என்ன பிஸ்னஸ் நடத்துகிறாங்களோ அந்த கோர் பிஸ்னஸில் ஒரு பார்ட்டாக இந்த சர்வீஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த சர்வீசஸ் ஆர் இந்த நேச்சர் ஆஃப் சப்போர்ட் சர்வீசஸாக இருக்கணும். நாட் பார்ட் ஆஃப் த கோர் பிஸ்னஸ் ஆஃப் த மல்டிநேஷ்னல் என்டர்பிரைஸ் குரூப். ஸோ அந்த கோர் பிஸ்னஸ்னால் என்ன, ப்ராஃபிட் எது ஏர்ன் பண்ணி கொடுக்குதோ அதுதான் கோர் பிஸ்னஸ் இல்லையா. ஸோ நெய்தர் கன்ஸ்டிடியூட் த ப்ராஃபிட் ஏர்னிங் ஆக்டிவிட்டி நார் கான்ட்ரிபியூட் டு த எக்கனாமிக்லி சிக்னிஃபிகண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த மல்டிநேஷ்னல் என்டர்பிரைஸ் குரூப். இப்போ ப்ராஃபிட் ஏர்னிங் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி எக்கனாமிக்லி சிக்னிஃபிகண்ட் ஆக்டிவிட்டி that contribute to the economically significant activity-க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியும் இது இருக்கக்கூடாது. எக்கனாமிக்லி சிக்னிஃபிகண்ட்னா கிட்டத்தட்ட அதுவும் ப்ராஃபிட் ஏர்னிங் மாதிரி தான். அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இது ஷேர் ஹோல்டர் சர்வீசஸ் நேச்சரில் இருக்கக்கூடாது. ஒரு ஷேர் ஹோல்டர் அவருடைய ஷேர் ஹோல்டருங்கிற அந்த கெப்பாசிட்டியில் என்ன செய்வாங்களோ அந்த மாதிரியாகவும் இருக்கக்கூடாது. ஆர் நாட் இன் த நேச்சர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் சர்வீசஸ், அல்லது ஏற்கனவே பண்ணின சர்வீஸை திருப்பி டூப்ளிகேட்டாக பண்ண மாதிரியும் இருக்கக்கூடாது. டூப்ளிகேட் சர்வீசஸாக இருக்கக்கூடாது. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சர்வீஸுக்கு ஒரு இன்டான்ஜிபிள் எதுவுமே வேல்யூபிள் இன்டான்ஜிபிள் யூனிக் அண்ட் வேல்யூபிள் இன்டான்ஜிபிள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி இந்த சர்வீஸ்னால யூனிக் அண்ட் வேல்யூபிள் இன்டான்ஜிபிள் கிரியேட் ஆகாமலும் இருக்கணும். இந்த சர்வீஸ் நெய்தர் ரெக்வயர் யூஸ் ஆஃப் யூனிக் அண்ட் இன்டான்ஜிபிள் வேல்யூபிள் இன்டான்ஜிபிள் நார் லீட் டு த கிரியேஷன் ஆஃப் யூனிக் அண்ட் வேல்யூபிள் இன்டான்ஜிபிள். ஸோ இந்த சர்வீஸை எந்த ஒரு யூனிக் அண்ட் வேல்யூபிள் இன்டான்ஜிபிளை யூஸ் பண்ணுறதாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் இந்த சர்வீஸ்னால ஒரு யூனிக் அண்ட் வேல்யூபிள் இன்டான்ஜிபிள் கிரியேட் ஆகிறதாகவும் இருக்கக்கூடாது. அடுத்தது, நெய்தர் இன்வால்வ் அசம்ஷன் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் பை த சர்வீஸ் ப்ரொவைடர் நார் கிவ் ரைஸ் டு த கிரியேஷன் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஃபார் த சர்வீஸ் ப்ரொவைடர். சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் கிரியேட் பண்ணுறதா இந்த சர்வீஸ் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்கை அசியூம் பண்ணிக்கிற மாதிரி அல்லது கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரியும் இந்த சர்வீஸ் இருக்கக்கூடாது. ஸோ நெய்தர் இன்வால்வ் த அசம்ஷன் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் பை த சர்வீஸ் ப்ரொவைடர் நார் கிவ் ரைஸ் டு த கிரியேஷன் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஃபார் த சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ சர்வீஸ் ப்ரொவைடருக்கு சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்கு இந்த சர்வீஸ்னால இருக்கக்கூடாது, கிரியேட் ஆகக்கூடாது, அல்லது அவர் அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இங்கே அடிஷனலாக சொல்கிறாங்க. Do not have a reliable external comparable services that can be used for determining their arm's length price. Arm's length price கண்டுபிடிக்கிறதுக்கு கம்பரபிள் சர்வீசஸ் எதுவுமே எக்ஸ்டர்னலாக ரிலையபிளான எக்ஸ்டர்னல் கம்பரபிள் சர்வீசஸ் இருந்திருக்கக்கூடாது. Do not have any reliable external comparable services. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் என்ன, லோ வேல்யூ ஆடிங் சர்வீசஸ் இன்ட்ரா குரூப்பில் பண்ணக்கூடிய சர்வீசஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஒரு 6 பாயிண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் இதில் எந்தெந்த சர்வீசஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிறது லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட மேலே பார்த்ததும் இதில் வரும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், அப்புறம் முக்கியமான அதாவது கோர் பிஸ்னஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா. அப்போ மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன்லாம் கோர் பிஸ்னஸ் தானே. ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் சர்வீசஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் வரக்கூடாது. அடுத்தது கேபிஓன்னு பார்த்தோம்ல, நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் சர்வீசஸ், பிபிஓ பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் சர்வீசஸ், அப்புறம் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது அல்லது வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு தேவையானது, அப்புறம் சேல்ஸு, மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே மெயின் கோர் பிஸ்னஸில் வந்துடும்.
அதே மாதிரி ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன், அப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸஸை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது அல்லது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது, ப்ராசஸ் பண்ணுறது, இதுவுமே மேலே சொன்ன இந்த ஆக்டிவிட்டீஸில் லோ வேல்யூ ஆடிங் சர்வீசஸில் வராது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ரீஇன்சூரன்ஸும் வராது. அப்போ எது வரும்? ஒரு சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா அக்கௌண்டிங் சர்வீசஸ், ஆடிட்டிங் சர்வீசஸ், லீகல் சர்வீசஸ், அந்த மாதிரி இதெல்லாம் இதில் சொல்லலாம். சரி, இதுக்கான சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க? தட் இஸ் சேஃப் ஹார்பர் ரூலுக்கு the entire value of international transaction including a markup profit margin not exceeding 5% does not exceed 10 crore. இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன், இந்த எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுடைய மொத்த வேல்யூங்கிறப்ப இதில் மார்க்கப் ப்ராஃபிட்டும் ஆட் பண்ணி பார்க்கணும். ப்ராஃபிட்டும் மேக்ஸிமம் 5%க்கு மேலே போடக்கூடாது. அதிகபட்சம் 5% ப்ராஃபிட் போட்டுக்கலாம். அதனுடைய வேல்யூ ப்ராஃபிட்டும் சேர்த்து 10 crore எக்ஸீட் ஆகக்கூடாது. அதோட இது ஒரு அக்கௌண்டன்ட் சர்டிஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் அக்கௌண்டன்ட் சர்டிஃபை பண்ணியிருக்கணும்? இந்த காஸ்ட் பூலிங் மெத்தட் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, அப்புறம் இந்த ஷேர் ஹோல்டர் காஸ்ட்டெல்லாம் எக்ஸ்க்ளூஷன் பண்ணதுக்கு, அப்புறம் டூப்ளிகேட் காஸ்ட் ஃப்ரம் த காஸ்ட் பூல், அப்புறம் இந்த அலோகேஷனுக்கு இந்த பர்டிகுலர் அசோசியேட்டட் என்டர்பிரைஸுக்கு எவ்வளவு காஸ்ட் அப்படின்னு அலோகேஷன் பண்ணுறாங்களா அதுக்கான ரீசனபிள்னஸ் ஆஃப் த அலோகேஷன் கீஸ் யூஸ்டு ஃபார் அலோகேஷன் ஆஃப் காஸ்ட் டு த அசஸி பை த ஓவர்சீஸ் அசோசியேட்டட் என்டர்பிரைஸ், இது எல்லாமே சர்டிஃபைடு பை அன் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும். இப்போ இத்தனை சர்க்கம்ஸ்டன்சஸ் பார்த்தோம்ல, என்னென்ன ஸ்பெசிஃபைடு இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன், தட் இஸ் எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன், அதுக்கான சர்க்கம்ஸ்டன்சஸ் எது இருக்கும், எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கும்போது சேஃப் ஹார்பர் ரூல் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இதில் சில டேர்ம் நம்ம அடிக்கடி பார்த்தோம். அதாவது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்லாம் பார்த்தோம். அதெல்லாம் என்னங்கிறது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயரில் அசஸி இன்கர் பண்ணின காஸ்ட், அதுவும் இன் ரிலேஷன் டு இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன். இந்த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாக அசஸி இன்கர் பண்ண காஸ்ட்டு ப்ரீவியஸ் இயரில், இதுவும் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் இட்ஸ் நார்மல் ஆப்ரேஷன்ஸ். அதனுடைய நார்மல் ஆப்ரேட்டிங் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாக என்னென்ன காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்ட் இன்கர்ட் இன் ரிலேஷன் டு இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் இட்ஸ் நார்மல் ஆப்ரேஷன்ஸ் இன்க்ளூடிங், இது எப்படி படிக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக இதில் காஸ்ட் இன்கர்ட் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் இட்ஸ் நார்மல் ஆப்ரேஷன் இன்க்ளூடிங் கீழே depreciation and amortization expenses relating to the assets used by the assessee. இதுக்கு நடுவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் ப்ராக்கெட்ஸில் வரும். இந்த நார்மல் ஆப்ரேட்டிங் பிஸ்னஸில் இன்கர் பண்ணக்கூடிய காஸ்ட் அப்படிங்கும்போது இஎஸ்ஓபி எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் அல்லது அதே மாதிரியான ஸ்டாக் பேஸ்டு காம்பன்சேஷனுக்கு அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது ஏஇ அசோசியேட்டட் என்டர்பிரைஸ். எம்ப்ளாயீஸ் அசஸியோடைய எம்ப்ளாயீஸை, ஸோ டு த எம்ப்ளாயீஸ் ஆஃப் அசஸி cost relating to employee stock option plan or similar stock based compensation provided for by the associated enterprise of the assessee. அசஸியோடைய எம்ப்ளாயிக்கு அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ் இஎஸ்ஓபி அல்லது சிமிலர் ஸ்டாக் பேஸ்டு காம்பன்சேஷனுக்கு அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணினா அந்த அமௌண்ட்டு காஸ்ட்டில் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் இன்க்ளூடட். ரீஇம்பர்ஸ்மெண்ட் டு ஏஇ ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பை ஏஇ ஆன் பிஹாஃப் ஆஃப் அசஸி. அசஸி சார்பில் அசஸி பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸை ஏஇ இன்கர் பண்ணியிருந்தா அதுக்கு ஏஇக்கு திருப்பி ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுவும் காஸ்ட்டில் இன்க்ளூடட். அண்ட் அமௌண்ட் ரெக்கவர்டு ஃப்ரம் ஏஇ ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பை அசஸி ஆன் பிஹாஃப் ஆஃப் தோஸ் ஏஇ. ஏஇ சார்பில் ஏஇ பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸை அசஸி இன்கர் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை ஏஇ கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணினா அதுவும். அண்ட் விச் ரிலேட் டு நார்மல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த அசஸி. ஸோ இந்த மாதிரி காஸ்ட் எல்லாமே நார்மல் ஆப்ரேஷனுக்காக இன்கர் பண்ணக்கூடியது. ஸோ இதில் ஃபர்தராக என்னென்ன இன்க்ளூடட்னு சொல்கிறாங்க, டெப்ரிசியேஷன் அமர்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே அசஸி யூஸ் பண்ண அசட் ரிலேட்டடான டெப்ரிசியேஷன் அமர்டைசேஷன், இதெல்லாம் ஆப்ரேட்டிங் காஸ்ட். பட் எதெல்லாம் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு தெளிவாக கொடுக்குறாங்க. ஃபைனான்ஷியல் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லுவோம்ல, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அது வராது. அப்புறம் ப்ரொவிஷன், அன்அசர்டைன் லயபிலிட்டிஸ் என்ன நம்மளை அசர்டைனே பண்ண முடியாது, அன்அசர்டைன் லயபிலிட்டிஸ் இருக்கும்ல, இன்னும் அசர்டைன் பண்ணாத லயபிலிட்டிஸ், அதுக்கான ப்ரொவிஷன். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இல்லாமல் ப்ரீ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டிங்க்கு முன்னாடி பண்ண ப்ரீ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்புறம் ஃபாரின் கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸ், இதில் அரைஸ் ஆகக்கூடிய லாஸு, எக்ஸ்ட்ராடினரியாக பண்ண எக்ஸ்பென்சஸ், அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப லாஸ் யாராவது ரைஸ் ஆகியிருந்தா, அப்போ லாஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்
அதர் தேன் அசெட்ஸ். இதில் டெப்ரிசியேஷன் இன்க்ளூடட் இன் த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஒரு அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதில் டெப்ரிசியேஷன் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதிலிருந்து வரக்கூடிய லாஸ், அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால வர லாஸ் இதில் இன்க்ளூட் ஆகாது. இன்கம் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் ஆகாது. அண்ட் எதெல்லாம் நார்மல் ஆப்ரேஷன்ஸ்க்கு ரிலேட்டடாக இல்லாத எக்ஸ்பென்சஸோ அது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகாது. Reimbursement to associated enterprises of expenses incurred by AE on behalf of the assessee shall be at cost. ஏஇக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறோம், ஒரு அசஸி ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அசஸி பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸை ஏஇ இன்கர் பண்ணும்போது ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணும்போது அட் காஸ்ட்டில் கூடுதல் அமௌண்ட் வாங்காமல் என்ன அமௌண்ட்டோ என்ன காஸ்ட் இவங்க இன்கர் பண்ணியிருப்பாங்களோ அசஸி அதையே ஏஇ இன்கர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணும்போது அட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 10 ரூபா இன்கர் பண்ணணும் அசஸி, அது ஏஇயும் 10 ரூபா பே பண்ணியிருக்காரு, அப்போ ரீஇம்பர்ஸ்மெண்ட்டும் 10 ரூபா, அப்போ இது அட் காஸ்ட். கூடுதல் அமௌண்ட் வாங்காமல் அட் காஸ்ட். Amount recovered from AE on account of expenses incurred by the assessee on behalf of the associated enterprise and which relate to normal operations of the assessee shall be at cost. அதே மாதிரி ஏஇ கிட்ட இருந்து அமௌண்ட் ரெக்கவர் பண்ணுறோம். ஒரு அசஸி ஏஇ பண்ண வேண்டிய ஏஇ சார்பில் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஏஇ அசஸி எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணி அதுக்கு அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணும்போது அதுவும் நார்மல் பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். அதுவுமே அட் காஸ்ட், மேலே பார்த்த மாதிரி தான். ஸோ ஆப்ரேட்டிங் ரெவன்யூனா என்ன? Revenue earned by the assessee in the previous year. அங்கே எப்படி காஸ்ட் incurred by the operating cost incurred by the assessee in the previous year in relation to international transaction during the course of normal operation போட்டோமோ அதே டேர்ம்ஸ் தான். பட் காஸ்ட்டுக்கு பதிலாக இங்கே ரெவன்யூன்னு போடுறோம். ரெவன்யூ earned by assessee in the previous year in relation to international transaction during the course of normal operation. இதில் including cost relating to ESOP or similar stock based compensation provided for by the AE to the employees of assessee. ஏன்னா ஏஇ கிட்ட இருந்து இந்த அமௌண்ட்டு தட் இஸ் ஏஇ இதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கிறப்ப அதை காஸ்ட்லேயும் காமிச்சோம், இங்கே ரெவன்யூலையும் காமிக்கணும். இன்க்ளூடிங் காஸ்ட் ரிலேட்டிங் டு இஎஸ்ஓபி ப்ரொவைடட் ஃபார் பை ஏஇ டு த எம்ப்ளாயிஸ் ஆஃப் அசஸி. எதெல்லாம் ஆப்ரேட்டிங் ரெவன்யூவில் இன்க்ளூட் ஆகாது? இன்ட்ரெஸ்ட் இன்கம் வராது, ஃபைனான்ஷியல் இன்கம் இது. தட் இஸ் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பென்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூட் ஆகாதுன்னு பார்த்தோம்ல காஸ்ட்டில். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது இங்கே ஆப்ரேட்டிங் ரெவன்யூவில் சேரக்கூடாது. அதே மாதிரி கிட்டத்தட்ட அங்கே பார்த்ததே தான் திருப்பி வரும். அங்கே எக்ஸ்பென்ஸு லாஸ்ன்னு பார்த்ததெல்லாம் இங்கே இன்கம் அல்லது ப்ராஃபிட் அந்த மாதிரி டேர்மில் வரும். இன்கம் அரைசிங் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஃபாரின் கரன்சி ஃப்ளக்சுவேஷன். அடுத்தது ஒரு அசட்டையோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ஏதாவது இன்கம் ரிசீவ் பண்ணியிருந்தா அது இங்கே ஆப்ரேட்டிங் இன்கமில் வராது. இதில் டெப்ரிசியேஷன் ஆல்ரெடி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருந்த அசட்டாக இருக்கும்போது. அடுத்தது இன்கம் டேக்ஸில் ரீஃபண்ட் வந்தால், அப்புறம் ப்ரொவிஷன்ஸை திருப்பி ரிட்டர்ன் பேக் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரானரியாக வரக்கூடிய இன்கம், எதெல்லாம் நார்மல் ஆப்ரேஷன்ஸில் ரிலேட்டடாக இல்லாத இன்கமோ அது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகாது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்னா என்ன? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறப்ப ப்ராஃபிட் நமக்கு அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ரெவன்யூ இன் எக்ஸஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ரெவன்யூ இன் எக்ஸஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ், ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பென்ஸ், அது ஆப்ரேட்டிங்கில் இருக்கணும். இப்போ ப்ராஃபிட் மார்ஜின் இன் ரிலேஷன் டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, இது ஒரு ரேஷியோன்னு பார்த்தோம்ல, அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரேஷியோ ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டு த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். இது பர்சன்டேஜில் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ரேஷியோன்னு சொன்னோம்னா அது 1:2 அந்த மாதிரி இருக்கும். பட் இதை பர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோங்கிற டேர்மும் இங்கே கொடுக்குறாங்க. ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்னா எந்த அசஸ்மெண்ட் இயர் நம்ம இதை யூஸ் பண்ணுறோமோ, தட் இஸ் சேஃப் ஹார்பர் ஆப்ஷனை வேலிடாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர். Previous year relevant to the assessment year in which option for safe harbor is validly exercised. இந்த ரெஃபரன்ஸ் ரேட்னு ஒன்று பார்த்தோம்ல, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெஃபரன்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு, அது செப்டம்பர் 30th இருக்கக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெஃபரன்ஸ் ரேட் ப்ளஸ் அதில் எத்தனை பர்சன்டேஜ் டிபெண்டிங் அப்பான் த கிரெடிட் ரேட்டிங் ஆஃப் த அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ்னு பார்த்தோம். அந்த ரெஃபரன்ஸ் ரேட் என்னங்கிறது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. US$க்கு 6 month டேர்ம் செக்யூர்டு ஓவர் நைட் ஃபைனான்சிங் ரேட், இது SOFR அப்படின்னு சொல்கிறது. கரண்ட்லி அட்மினிஸ்ட்ரேட் பை சிகாகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச் CME. இதை ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இன்க்ரீஸ்டு பை 45 basis point. அப்போ அது என்ன ரேட்டோ அதில் ப்ளஸ் 0.45 அப்படின்னு அதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதில் என்ன ரேட்டோ இதில் 45 basis point இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா ப்ளஸ் 0.45 ஆட் பண்ணிக்கணும். ஃபார் ஈரோ அப்படின்னா 6 month ஈரோ இன்டர் பேங்க் ஆஃபர்ட் ரேட் கரண்ட்லி அட்மினிஸ்ட்ரேட் பை யூரோப்பியன் மணி மார்க்கெட் இன்ஸ்டியூட். இதில் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எதுவும் கொடுக்கல.
யூகே பவுண்ட் ஸ்டெர்லிங்னா இது 6 month டேர்ம் ஸ்டெர்லிங் ஓவர் நைட் இண்டெக்ஸ் ஆவரேஜ் சோனியா currently administered by ICE benchmark administration has increased by 30 basis point. இங்கே 30 basis point இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இந்த ரேட்டோட. ஜாப்பனீஸ் எண்ணுக்கு 6 month டோக்கியோ டேர்ம் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு இது currently benchmarked by Quick Benchmark Incorporated as increased by 10 basis point. அடுத்து ஆஸ்திரேலியன் டாலராக இருந்ததுன்னா இதுக்கு 6 month பேங்க் பில் ஸ்வாப் ரேட் இது currently administered by ஆஸ்திரேலியன் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச். இங்கே இன்க்ரீஸ் பேஸ் பாயிண்ட் எதுவும் கிடையாது. சிங்கப்பூர் டாலருக்கு 6 months காம்பவுண்டட் சிங்கப்பூர் ஓவர் நைட் ரேட் ஆவரேஜ் இது currently administered by மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர். இதில் பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் 45 பேசிஸ் பாயிண்ட்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ கிரெடிட் ரேட்டிங் இது நார்மலாக நமக்கு தெரிஞ்சது தான். கிரெடிட் ரேட்டிங் அசைன் டு அசோசியேட்டட் என்டர்பிரைஸ் பை அ செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ரிஜிஸ்டர்ட் அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அக்ரெடிட்டட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. ஸோ அப்ரூவ் பண்ண கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாம், செபி அல்லது ஆர்பிஐ. ஸோ கிரெடிட் ரேட்டிங் அசைன் டு அசோசியேட்டட் என்டர்பிரைஸ் பை எ செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி ரிஜிஸ்டர்ட் அண்ட் ரிசர்வ் பேங்க் அக்ரெடிட்டட் பண்ண கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அவங்க கொடுத்த கிரெடிட் ரேட்டிங் இது அப்ளிகபிள் ஃபார் ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயராக இருக்கணும். ஸோ இந்த கேஸில் இங்கே அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னா அசோசியேட்டட் என்டர்பிரைஸுக்கு ஒரே ஒரு கிரெடிட் ரேட்டிங் தான் இருந்ததுன்னா தென் சச் கிரெடிட் ரேட்டிங் வில் பி டேக்கன். அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை அசோசியேட்டட் என்டர்பிரைஸுக்கு மோர் தேன் ஒன் கிரெடிட் ரேட்டிங் இருந்ததுன்னா இப்போ மோர் தேன் ஒன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அதுக்கு கிரெடிட் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா தென் த லீஸ்ட் ஆஃப் த கிரெடிட் ரேட்டிங் ஷால் பி டேக்கன். அக்கௌண்டன்ட்னா யார் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. Accountant means an accountant referred to in the explanation to 288(2) of the Act. இதில் யாரெல்லாம் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்கிறாங்க. Recognized for undertaking cost certification by the government of the country. Associated enterprise எந்த கண்ட்ரியில் ரிஜிஸ்டர்ட் அல்லது இன்கார்பரேட் ஆகிருக்கோ அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்டிஃபை பண்ணின தட் இஸ் ரெகக்னைஸ் பண்ணின ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும். அவங்க எதுக்காக அவங்க அந்த அக்கௌண்டண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும், காஸ்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எனி பர்சன் ரெகக்னைஸ்டு ஃபார் அண்டர்டேக்கிங் காஸ்ட் சர்டிஃபிகேஷன் பை த கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி வேர் ஏஇ இஸ் ரெஜிஸ்டர்ட் ஆர் இன்கார்பரேட்டட் ஆர் எனி ஆஃப் இட்ஸ் ஏஜென்சிஸ். சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அந்த அக்கௌண்டண்ட்டு. அந்த அக்கௌண்டண்ட்டு ஒரு என்டிட்டியில் பார்ட்னராகவோ மெம்பராகவோ இருக்காரு அப்படின்னா ஸோ அந்த என்டிட்டி அக்கௌண்டன்சி அண்ட் வேல்யூவேஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற என்டிட்டி அதில் இவர் ஒரு பார்ட்னர் ஆர் மெம்பராக இருக்கும்போது அந்த என்டிட்டி அல்லது அதனுடைய அஃபிலியேட்ஸ் மோர் தென் 2 countries அதனுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும். அந்த கண்ட்ரி 2 countries தாண்டி அதனுடைய ஆஃபீஸ் இருக்கணும், அதனுடைய பிரான்ச்சஸ் இருக்கணும். அதோட அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த என்டிட்டி எதில் இந்த மெம்பர் தட் இஸ் இந்த அக்கௌண்டன்ட் ஒரு பார்ட்னராக மெம்பராக இருக்காரோ அந்த என்டிட்டியுடைய ஆனுவல் ரிசிப்ட் எந்த வருஷத்தில் இந்த என்டிட்டி காஸ்ட் சர்டிஃபிகேஷன் பண்ண போகிறாங்களோ அந்த இயருக்கு முந்தின இயரில் ப்ரிசீடிங் த இயர் இன் விச் த காஸ்ட் சர்டிஃபிகேஷன் இஸ் அண்டர்டேக்கன் அந்த ப்ரிசீடிங் இயரில் இந்த என்டிட்டியுடைய ஆனுவல் ரிசிப்ட் 10 crore எக்ஸீட் ஆகி இருக்கணும். இது ஒரு தனி ஆளாக இல்லாமல் இந்த அக்கௌண்டண்ட்டு ஒரு என்டிட்டியில் மெம்பராகவோ பார்ட்னராகவோ இருந்தால் இந்த கண்டிஷன். ஒருவேளை இந்த அக்கௌண்டண்ட்டு தனியாகவே ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னு வச்சுப்போம், பர்சூயிங் த ப்ரொஃபஷன் ஆஃப் அக்கௌண்டன்சி இண்டிவிஜுவலி அல்லது ஒரு வேல்யூவேர்னு எடுத்துக்கலாம். இந்த கேஸில் அவருடைய ஆனுவல் ரிசிப்ட்டு எந்த வருஷம் காஸ்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணுறாரோ அதுக்கு முந்தின வருஷத்தில் அவருடைய ஆனுவல் ரிசிப்ட்டு அவருடைய ப்ரொஃபஷனில் இருந்து வரக்கூடிய ஆனுவல் ரிசிப்ட்டு 1 crore எக்ஸீட் ஆகியிருக்கணும். அதோட அவருக்கு குறைஞ்சது 10 வருஷம் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹி ஹேஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நாட் லெஸ் தேன் 10 years. அடுத்தது எம்ப்ளாயி காஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல. அந்த எம்ப்ளாயி காஸ்ட்டில் என்னென்னலாம் இன்க்ளூடட், சேலரி, வேஜஸ் அண்ட் தென் கிராஜுவிட்டிஸ், அப்புறம் பிஎஃப்க்கு அல்லது வேறு ஏதாவது ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூஷன் ப்ரொவைட் பண்ணுறது, அடுத்தது பெர்குசைட்ஸு, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான அலவன்சஸ், அது மெடிக்கல் அலவன்ஸ்னோ டிஏஓ அல்லது ட்ராவல் அலவன்ஸோ அந்த மாதிரி எந்த அலவன்சஸும் இருக்கலாம். போனஸ் அல்லது கமிஷன் எந்த நேமில் வேணாலும் சொல்லலாம். லம்சம் பேமெண்ட்டாக ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டு வேலையிலேருந்து நிற்கும்போது டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ் அல்லது சூப்பர் அனிவேஷன் அல்லது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அந்த சமயத்தில் ரிசீவ் பண்ணக்கூடிய லம்சம் பேமெண்ட், அது கிராஜுவிட்டி, சிவியரன்ஸ் பே, லீவ் என்கேஷ்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். And expenses incurred on contractual employment of the person performing tasks similar to those performed by the regular employees. ரெகுலர் எம்ப்ளாயீஸ் பண்ணுற மாதிரியான அதே வேலையை பண்ணக்கூடிய
கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயீஸ் அதுக்காக பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் ஆன் கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் பர்சன் பெர்ஃபார்மிங் சிமிலர் டாஸ்க். ரெகுலர் எம்ப்ளாயீஸ் பண்ணுற மாதிரியே அதே வேலையை பண்ணக்கூடிய கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பே பண்ணுற எக்ஸ்பென்சஸும் இதில் இன்க்ளூடட். அவுட் சோர்சிங் எக்ஸ்பென்சஸ். அவுட் சோர்சிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட். எந்த அளவுக்கு அதை அசர்டைன் பண்ண முடியுமோ எம்ப்ளாயி காஸ்ட்டுக்கு ரிலேட்டடான அவுட் சோர்சிங் எக்ஸ்பென்சஸ். டோட்டல் அவுட் சோர்சிங் எக்ஸ்பென்சஸில் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட் வேர் எவர் அசர்டைனபிள் அந்த அவுட் சோர்சிங் எக்ஸ்பென்சஸும் எம்ப்ளாயி காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணலாம். அதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வேர் த எக்ஸ்டென்ட் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட் எம்பெடட் இன் த டோட்டல் அவுட் சோர்சிங் எக்ஸ்பென்சஸ் இஸ் நாட் அசர்டைனபிள். இங்கே என்ன பார்த்தோம், அவுட் சோர்சிங் எக்ஸ்பென்சஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட் வேர் எவர் அசர்டைனபிள் எம்பெடட் இன் த டோட்டல் அவுட் சோர்சிங் எக்ஸ்பென்சஸ். பட் ஒருவேளை இந்த எம்ப்ளாயி காஸ்ட் எந்த அளவுக்கு டோட்டல் அவுட் சோர்சிங் காஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அசர்டைன் பண்ண முடியலை அப்படின்னா அந்த கேஸில் 80% ஆஃப் டோட்டல் அவுட் சோர்சிங் எக்ஸ்பென்சஸை எம்ப்ளாயி காஸ்ட் எம்பெடட் இன் த டோட்டல் அவுட் சோர்சிங் எக்ஸ்பென்சஸ்னு எடுத்துக்கலாம். வேர் த எக்ஸ்டென்ட் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட் எம்பெடட் இன் த டோட்டல் அவுட் சோர்சிங் எக்ஸ்பென்சஸ் நாட் அசர்டைனபிள் தென் 80% ஆஃப் த டோட்டல் அவுட் சோர்சிங் எக்ஸ்பென்சஸ் டீம்டு டு பி எம்ப்ளாயி காஸ்ட். அடுத்தது ரெக்ரூட்மெண்ட், எம்ப்ளாயி ரெக்ரூட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ரீலொகேஷன் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், அண்ட் தென் எம்ப்ளாயீஸ்க்கு அல்லது எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக எனி அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. செக்ஷன் 92C2ல செகண்ட் ப்ரொவிஷனில் ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸுக்கும் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் அல்லது ஸ்பெசிஃபிக் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் ஆக்சுவலாக எந்த ப்ரைஸில் அது நடந்ததோ அது ரெண்டுக்கும் உள்ள வேரியேஷன் பார்க்கும்போது if it does not exceed such a percentage, not exceeding 3% of the later. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப the price at which the international transaction அல்லது ஸ்பெசிஃபிக் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் ஆக்சுவலாக நடந்ததோ அதே ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். பட் அந்த மாதிரி கம்பேரபிலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் அலவன்ஸுங்கிறது இப்போ கிடையாது. ஏன்னா இது சேஃப் ஹார்பர் ரூல் இல்லையா, அதனால் நோ சச் கம்பேரபிலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அலவன்ஸ் ஷால் பி மேட் டு த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் டிக்ளேர்ட் பை த எலிஜிபிள் அசஸி. எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் எந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் சேஃப் ஹார்பர் ரூல் அப்ளிகபிள்னு பார்த்தோம். ஸோ அண்ட் அக்செப்டடான்றது இதுக்கு இது அப்ளை ஆகாது. தென் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 92D மெயின்டெனன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அதே மாதிரி 92E அக்கௌண்டன்ட்டை ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் shall apply irrespective of the fact that assessee exercises option for safe harbor in respect of transaction. But section 92Dயும் 92Eயும் இங்கே அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அக்கௌண்டன்ட் கிட்ட இந்த ரிப்போர்ட்டை 92E சப்மிட் பண்ணுறது, இந்த இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுக்கு அப்ளிகபிள் ஆகிறது எல்லாமே இங்கே சேஃப் ஹார்பர் ரூலுக்கு ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் இங்கே அப்ளை ஆகும் irrespective of the fact that assessee exercises option of safe harbor rule. அடுத்து எலிஜிபிள் அசஸினா யார்? Who has exercised a valid option for application of safe harbor rule. safe harbor ரூலுக்காக வேலிடாக ஆப்ஷன் எடுத்திருக்க பர்சன் exercised a valid option for application of safe harbor rule in accordance with rule 10TE. அதோட அடிஷனலாக என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். மேலே நம்ம ஒவ்வொரு கேஸும் பார்த்தோம், எந்த இதெல்லாம் எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனை பண்ணக்கூடிய அசஸி அவங்க தான் எலிஜிபிள் அசஸி. அந்த டிரான்சாக்ஷன் நம்ம மேலே ஒவ்வொரு ஹெட்டிங்காக பார்த்தது தான் கீழே வருது. ஸோ என்கேஜ் இன் ப்ரொவைடிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள் சர்வீசஸ். அடுத்தது இன்ட்ரா குரூப் லோன், மேட் இன் இன்ட்ரா குரூப் லோன், ப்ரொவைடட் கார்பரேட் கேரண்டி. அடுத்தது ப்ரொவைடிங் கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். இதெல்லாமே மேலே நம்ம பார்த்த அதே பாயிண்ட் தான். இந்த கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ்ங்கிறப்ப ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக பார்த்தோம். அடுத்தது ஜெனரிக் ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ் பார்த்தோம். அடுத்தது கோர் அண்ட் நான் கோர் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அசஸி என்கேஜ்டு இன் த மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் கோர் ஆர் நான் கோர் ஆட்டோ காம்பனன்ட்ஸ். அடுத்தோட அண்ட் வேர் 90% ஆர் மோர் ஆஃப் டோட்டல் டர்ன் ஓவர் இஸ் இன் த நேச்சர் ஆஃப் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் சேல்ஸ், OEM சேல்ஸ். ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் சேல்ஸ் அந்த நேச்சரில் இருக்கணும். 90% ஆர் மோர் டோட்டல் டர்ன் ஓவர் அந்த 11 ப்ரீவியஸ் இயரில். அசஸி இஸ் இன் த ரிசிப்ட் ஆஃப் லோ வேல்யூ ஆடிங் இன்ட்ரா குரூப் சர்வீசஸ். இந்த பாயிண்ட்டும் இதில் நம்ம மேலே ஹெட்டிங்கில் பார்த்தது தான். இந்த ஒரு பாயிண்ட்டு மட்டும் எக்ஸ்ட்ராவாக இங்கே நம்ம பார்த்துருக்கோம். அசஸி சேஃப் ஹார்பர் ரூல் ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணும்போது இதுக்கான ஃபார்ம் 3CEFA இது அசஸிங் ஆஃபீஸருக்கு ஃபர்னிஷ் பண்ணணும். எந்த டேட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா on or before the due date for furnishing the income tax return for the relevant assessment year.
எஸ்எஸ்சி சேஃப் ஹார்பர் ரூல் ஆப்ஷனை இந்த ஒரு அசஸ்மெண்ட் இயருக்கு மட்டும்தான் பண்ணுறாருன்னா அந்த அசஸ்மெண்ட் இயருக்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபர்னிஷ் பண்ண வேண்டிய டியூ டேட்டு அது அல்லது அதுக்கு முன்னாடியே இந்த ஃபார்மை ஃபர்னிஷ் பண்ணணும். ஒருவேளை மோர் தேன் ஒன் அசஸ்மெண்ட் இயருக்கு இந்த சேஃப் ஹார்பர் ரூலை எக்ஸைஸ் பண்ண போகிறாரு எஸ்எஸ்சி அப்படின்னா இந்த அசஸ்மெண்ட் இயர்ஸில் ஃபஸ்ட் அசஸ்மெண்ட் இயர் எதுவோ அந்த அசஸ்மெண்ட் இயருக்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபர்னிஷ் பண்ண வேண்டிய டியூ டேட் ஆன் ஆர் பிஃபோர் தட் டேட்டு இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணணும். The return of income should be furnished on or before the date of submitting such a form. Income tax return இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போதோ அல்லது அதற்கு முன்னாடியோ பண்ணியிருக்கணும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபர்னிஷ் பண்ண வேண்டிய டியூ டேட்டுக்கு அல்லது அதுக்கு முன்னாடியே இந்த ஃபார்ம் ஃபர்னிஷ் பண்ணணும்னு மொதல் பாயிண்ட் சொல்லிட்டாங்க. பட் இந்த ஃபார்ம் ஃபர்னிஷ் பண்ணும்போதோ அல்லது அதுக்கு முன்னாடியோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபர்னிஷ் பண்ணியிருக்கணுங்கிறது அடுத்த பாயிண்ட். So the option for safe harbor validly exercised shall continue to remain in force for the period specified in Form 3CE-FA or 3 years, whichever is less. In some cases applicable for only one assessment year. So in the form submit பண்றப்ப இந்த ஃபார்மில் பீரியட் எவ்வளவு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த பீரியடுக்கு இந்த சேஃப் ஹார்பரை அவங்க சேஃப் ஹார்பர் ரூலை வேலிடாக எக்ஸைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 years, whichever is less. Option for safe harbor validly exercised continue to remain in force for the period specified in form or a period of 3 years, whichever is less. The eligible assessee may opt out of the safe harbor for the relevant assessment year by furnishing declaration to that effect to the assessing officer. பர்டிகுலர் அசஸ்மெண்ட் இயரில் சேஃப் ஹார்பர் ரூல்லேருந்து அவங்க ஆப்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இதுக்கு டெக்ளரேஷன் ஃபர்னிஷ் பண்ணிவிட்டு தட் இஸ் அசஸிங் ஆஃபீஸர்கிட்ட டெக்ளரேஷன் கொடுத்துட்டு இவங்க ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த சேஃப் ஹார்பர் ரூல்ஸ் எங்கே அப்ளை ஆகாது அப்படிங்கிறது அடுத்த பாயிண்டில் சொல்கிறாங்க. ரூல் 10TF இதில் நத்திங் contained in these rules shall apply in respect of eligible international transaction entered into with an AE associated enterprise and the associated enterprise located in any country or territory notified under section 94A notified jurisdictional area அப்படின்னு சொல்லுவோம்ல அதில் இருக்கக்கூடிய ஒரு associated enterprise-ஆக இருந்து அங்கே அந்த இடத்துல வந்து சேஃப் ஹார்பர் ரூல் அப்ளை ஆகாது. அல்லது ஆர் இன் நோ டேக்ஸ் ஆர் லோ டேக்ஸ் கண்ட்ரி ஆர் டெரிட்டரி அல்லது வேறு இங்கே என்ஜேஏன்னு சொல்லாத வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி ஆர் டெரிட்டரி பட் அங்கே டேக்ஸே இல்லை அல்லது கம்மியான டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் இங்கே சேஃப் ஹார்பர் ரூல் அப்ளை ஆகாது. இப்போ அந்த நோ டேக்ஸ் அல்லது லோ டேக்ஸ் கண்ட்ரி ஆர் டெரிட்டரினா என்ன சொல்கிறாங்க, அங்கே மேக்ஸிமம் இன்கம் டேக்ஸ் ரேட்டே அந்த கண்ட்ரி ஆர் டெரிட்டரியில் லெஸ் தென் 15% இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்டில் இங்கே சேஃப் ஹார்பர் ரூல் அப்ளை ஆகும்போது மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ப்ரொசீஜர் நாட் டு அப்ளை. அது ரூல் 10TGயில் சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் டிக்ளேர்டு பை அன் எலிஜிபிள் அசஸி அக்செப்டட் பை இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். அதாவது சேஃப் ஹார்பர் ரூல் அப்ளை ஆகும்போது அசஸி ஷால் நாட் பி என்டைட்டில் டு இன்வோக் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ப்ரொசீஜர். அடுத்தது சேஃப் ஹார்பர் ரூல் இன் ரெஸ்பெக்ட் இன் கேஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன். ரூல் 10THC இதில் எலிஜிபிள் ஸ்பெசிஃபைடு டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் என்ன, அதில் என்ன சர்க்கம்ஸ்டன்சஸில் சேஃப் ஹார்பர் ரூல் அப்ளிகபிள்னு பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்று டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்று வீலிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. வீலிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டினா டிரான்ஸ்மிஷன் வந்து தேர்ட் பார்ட்டி யூட்டிலிட்டி மூலமாக பண்ணுறது. ஸோ டேரிஃப் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணும்போதோ அல்லது டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போதோ அல்லது வீலிங் பண்ணுறப்பவோ டேரிஃப் is determined or the methodology of determination of the tariff is approved by the appropriate commission. Electricity Act 2003 படி appropriate commission approve பண்ண tariff-ஆக இருக்கணும். சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, வீலிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதுக்கு டேரிஃப் டிட்டர்மைன் பண்ணதோ அல்லது எந்த மாதிரி மெத்தடில் இந்த டேரிஃப் டிட்டர்மைன் பண்ணணுங்கிறதையோ அப்ரோப்ரியேட் கமிஷன் அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் சேஃப் ஹார்பர் ரூல் அப்ளிகபிள். இன்னொன்று பர்ச்சேஸ் ஆஃப் மில்க் ஆர் மில்க் ப்ராடக்ட்ஸ். இந்த எலிஜிபிள் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன், இப்போ எலிஜிபிள் ஸ்பெசிஃபிக் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று எலக்ட்ரிசிட்டி, அடுத்தது மில்க் ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம். பர்ச்சேஸ் ஆஃப் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸை இங்கே ப்ரைஸ் ஆஃப் த மில்க் ஆர் மில்க் ப்ராடக்டை டிட்டர்மின் பண்ண வேண்டியது அட் அ ரேட் ஃபிக்ஸட் ஆன் த பேசிஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் த மில்க். குவாலிட்டி ஆஃப் த மில்க்னா ஃபேட் கண்டென்ட், அதில் கொழுப்புச்சத்து எவ்வளோ இருக்குது, சாலிட் நாட் ஃபேட், SNFன்னு பார்ப்போம்ல, பால் கவரில் நம்மலாம் பார்த்துருப்போம், SNF கண்டென்ட் ஆஃப் த மில்க். இதை பேஸ் பண்ணி அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணதாக இருக்கணும். ஸோ ப்ரைஸ் ஆஃப் த மில்க் அல்லது மில்க் ப்ராடக்ட் டிட்டர்மைன்ட் அட் அ ரேட்
which is fixed on the basis of quality of the milk. Quality of the milk na fat content SNF வச்சு சொல்கிறாங்க. அதோட அந்த ரேட்டு irrespective of quantity of milk procured, எவ்வளவு குவான்டிட்டி மில்க் வாங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்தோ அல்லது பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டு பை த மெம்பர்ஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் மெம்பர்ஸ் எவ்வளவு ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்காங்க அந்த பர்சன்டேஜை வச்சோ அல்லது ஓட்டிங் பவர், மெம்பர்ஸ் சொசைட்டியில் எவ்வளோ ஓட்டிங் பவர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வச்சோ அந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க கூடாது. அந்த செட் ரேட் இஸ் irrespective ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் மில்க் ப்ரொடியூஸ், percentage of shares held by members and voting power held by the members in the society. அதோட அடுத்த பாயிண்ட்டு, அந்த ப்ரைஸஸ் எல்லாமே routinely declared by cooperative society in a transparent manner and available in the public domain. பப்ளிக் டொமைனில் எப்போவுமே அது அவைலபிளாக இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட் மேனரில் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த ப்ரைஸஸை ருட்டீனாக டிக்ளேர் பண்ணுறதா இருக்கணும். மற்றபடி இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம பார்த்த அதே பாயிண்ட் தான் இங்கே டொமஸ்டிக் டிரான்சாக்ஷனுக்கும் வரும், ஸ்பெசிஃபிக் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷனுக்கு வரும். அந்த கம்பேரபிலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல 3%, அதெல்லாம் இதுக்கு கிடையாது. ஸோ நோ கம்பேரபிலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அலவன்ஸ் சேஃப் ஹார்பர் ரூல் அப்ளை ஆகும்போது ஸ்பெசிஃபிக் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷனுக்கு இந்த கம்பேரபிலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் எல்லாம் இங்கே அப்ளிகபிள் ஆகாது. அடுத்தது 92D மெயின்டெனன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல, ரிப்போர்ட் ஆஃப் அக்கௌண்ட் 92E இதெல்லாமே அப்ளை ஆகும் irrespective ஆஃப் த ஃபேக்ட் தட் ஆப்ஷன் ஆஃப் சேஃப் ஹார்பர் இஸ் அப்ளிகபிள். அண்ட் ரூல் 10THAல எலிஜிபிள் அசஸி அப்படின்னா யார் அப்படின்னு இந்த ஸ்பெசிஃபிக் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷனுக்கு சொல்கிறாங்க. எ பர்சன் exercised a valid option for the application of safe harbor rule. ஓகே, அதோட அடிஷனலாக அண்ட் அந்த எலிஜிபிள் அசஸி கவர்மெண்ட் கம்பெனி என்கேஜ் இன் த பிஸ்னஸ் ஆஃப், ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி தானே பார்த்தோம், 2 பார்த்தோம், எலக்ட்ரிசிட்டி ஒன்று, பர்ச்சேஸ் ஆஃப் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அப்போ ஜென்ரேஷன், சப்ளை, டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியது கவர்மெண்ட் கம்பெனி, அதுதான் இங்கே எலிஜிபிள் அசஸி. எலிஜிபிள் அசஸி இஸ் அ கவர்மெண்ட் கம்பெனி என்கேஜ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் ஜென்ரேஷன், சப்ளை, டிரான்ஸ்மிஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அல்லது அது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்கேஜ் இன் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொக்யூரிங், வாங்கி அதை மார்க்கெட் பண்ணுறது, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸை ப்ரொக்யூர் பண்ணி மார்க்கெட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருக்கலாம். இந்த கேஸில் ஸ்பெசிஃபிக் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷனில் சேஃப் ஹார்பர் ரூல் ஆப்ஷன் எடுக்கும்போது அசஸி ஃபார்ம் 3CEFB ஃபர்னிஷ் பண்ணணும் அசஸிங் ஆஃபீஸருக்கு. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அந்த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயருக்கு என்ன டியூ டேட்டோ அந்த டேட்டுக்கு அல்லது அந்த டேட்டு அல்லது அதுக்கு முன்னாடியே ஃபர்னிஷ் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை இந்த ஃபார்ம் ஃபர்னிஷ் பண்ணுற டேட்டில் அல்லது அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட், கைடன்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் த பிரின்சிபல் பர்பஸ் டெஸ்ட் அண்டர் இந்தியாஸ் DTAA. CBDT ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தட் இஸ் பிரின்சிபல் பர்பஸ் டெஸ்ட் இந்தியாஸ் DTAA. இது எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான கைடன்ஸ் ஆன் த அப்ளிகேஷன் ஆஃப் PPT அண்டர் இந்தியாஸ் DTAA. இதில் என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா, இந்த PPTங்கிறது ப்ராஸ்பெக்டிவாக அப்ளை ஆகும். ப்ராஸ்பெக்டிவ்னா இனிமேல் அது அப்ளை ஆகும். இது வரைக்கும் நடந்ததுக்கு இனிமேல் அப்ளை, ரெட்ராஸ்பெக்டிவ்னு சொல்லலை, இனிமேல் நடந்ததுக்கெல்லாம் அது அப்ளை ஆகாது. ப்ராஸ்பெக்டிவாக இனிமேல் ஃபியூச்சரில் இது அப்ளை ஆகும். இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு டேக்ஸ் அவாய்டன்ஸு தான் அதனுடைய பிரின்சிபல் பர்பஸாக இருந்ததுன்னா, ஒன் பிரின்சிபல் பர்பஸ் ஆஃப் அ டிரான்சாக்ஷன் இஸ் டேக்ஸ் அவாய்டன்ஸாக இருந்ததுன்னா, அன்லஸ் கன்சிஸ்டன்ட் வித் த ட்ரீட்டிஸ் ஆப்ஜெக்ட், அந்த அக்ரிமெண்ட் DTAA உடைய ஆப்ஜெக்ட்டுக்கு அது ஒத்து போகாமல் இருக்கிற பட்சத்தில் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அன்லஸ் கன்சிஸ்டன்ட் வித் த ட்ரீட்டிஸ் ஆப்ஜெக்ட் டு டினி ட்ரீட்டி பெனிஃபிட். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டுடைய DTAA உடைய பெனிஃபிட்டு அவங்களுக்கு கிடைக்காது. எந்த சமயத்தில் ஒன் பிரின்சிபல் பர்பஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன் இஸ் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அன்லஸ் கன்சிஸ்டன்ட் வித் த ட்ரீட்டிஸ் ஆப்ஜெக்ட். இந்த ட்ரீட்டிஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒத்து போகாமல் இருக்கும்போது அவங்களுக்கு ட்ரீட்டி பெனிஃபிட் கிடைக்காது. அதனுடைய ஒன் பிரின்சிபல் பர்பஸ், அந்த டிரான்சாக்ஷனுடைய ஒன் பிரின்சிபல் பர்பஸ் டேக்ஸ் அவாய்டன்ஸாக இருக்கிறப்ப. கிராண்ட்ஃபாதரிங் கிளாஸஸ் அண்டர் இந்தியாஸ் ட்ரீட்டிஸ் வித் மொரிஷியஸ், சிங்கப்பூர் அண்ட் சைப்ரஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் PPT அப்ளிகேஷன். இந்தியாவுடைய அக்ரிமெண்ட் வித் பர்டிகுலராக இந்த கண்ட்ரிஸோட, மொரிஷியஸ், சிங்கப்பூர், சைப்ரஸோட இருக்கிற இந்தியாவுடைய அக்ரிமெண்ட், அதில் கிராண்ட்ஃபாதரிங் கிளாஸஸ் எல்லாம் இந்த PPTயிலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதுக்கு இது அப்ளை ஆகாது. கிராண்ட்ஃபாதரிங் கிளாஸஸ்க்கு இந்த பர்டிகுலராக இந்த கண்ட்ரிஸோட இந்தியா வச்சிருக்கிற அக்ரிமெண்ட்டுக்கு PPT அப்ளிகேஷன் கிடையாது. அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் மே ஆல்சோ கன்சிடர். இதில் UN மாடல் கன்வென்ஷன், BEPS ஆக்ஷன் 6 இதுவுமே இன்டர்பிரிட்டேஷனில் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் சப்ஜெக்ட் டு இந்தியாஸ் ரிசர்வேஷன்ஸ்.
இப்போ மற்ற சில பாயிண்ட்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நேஷ்னல் சேவிங் ஸ்கீம் இதை ஒரு அசஸி வித்ட்ரா பண்ணுறப்ப, அந்த அசஸி இண்டிவிஜுவலாக இருந்து என்எஸ்எஸ் வித்ட்ரா பண்ணுறப்ப அந்த அமௌண்ட் பே பண்ணுறப்ப டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். நோ டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 194E ஆன் பேமெண்ட் ஆஃப் அமௌண்ட் ரெஃபர் டு இன் செக்ஷன் 80CC2A. 80CC2Aனா நேஷனல் சேவிங் ஸ்கீம் என்எஸ்எஸ். இந்த அமௌண்ட்டை அசஸி, தட் இஸ் இண்டிவிஜுவல் அசஸி வித்ட்ரா பண்ணுறப்ப டிடிஎஸ் வராது. எந்த பர்சனுக்கெல்லாம் பேன் அலாட்மெண்ட்டை on the basis of enrollment ID of Aadhaar application form filed prior to 1/10/2024 அவங்களுடைய ஆதார் நம்பரை இன்டிமேட் பண்ணணும். அதாவது பேன் அலாட் பண்ணியிருக்காங்க, பட் அந்த பர்சனுக்கு ஆதார் நம்பர் இல்லை, ஆதார் நம்பருக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, அதில் என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த என்ரோல்மெண்ட் ஐடி ஆஃப் ஆதார் அப்ளிகேஷன் அதை பேஸ் பண்ணி பேன் அலாட் பண்ணியிருக்காங்க ஒரு பர்சனுக்கு. பட் இது பண்ணினது எல்லாமே 1/10/2024 முன்னாடி இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் ஆதார் நம்பர் ரிசீவ் பண்ண உடனே இதை இன்டிமேட் பண்ணணும். யாருக்கு இன்டிமேட் பண்ணணும்? இன்கம் டேக்ஸில் பிரின்சிபல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இன்கம் டேக்ஸ் சிஸ்டம்ஸ் அல்லது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இன்கம் டேக்ஸ் சிஸ்டம் அல்லது இந்த அத்தாரிட்டிஸ் ஆத்தரைஸ் பண்ண வேறு ஏதாவது பர்சன் கிட்ட இந்த ஆதார் நம்பரை இன்டிமேட் பண்ணணும். பட் இதுக்கு டைம் லிமிட்டும் இருக்குது, வித்தின் 31/12/2025. ஒரு நான் ரெசிடென்ட் இந்தியாவில் லையேஷன் ஆஃபீஸ் வச்சுருந்தாருன்னா அவர் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் ஃபர்னிஷ் பண்ணணும் ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இயருக்கும். அதுக்கான ஃபார்ம் 49C. இது எத்தனை நாளைக்குள்ளே பண்ணணும்னா அந்த ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சு 8 மாதத்துக்குள்ளே பண்ணணும். நியூ இன்கம் டேக்ஸ் பில் 2025 இஸ் இன்ட்ரடியூஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அமெண்ட்மெண்ட்டில் காமிச்சிருக்காங்க.